ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேர்களே. புது கட்சி தொடங்குகிறார் அண்ணாமலை அப்படிங்கிறது தான் இன்றைய அரசியல் களத்தின் பரபரப்பாக மாறியிருக்கிறது. பாஜகவிலிருந்து ரிசைன் பண்ணி வெளியே வந்து நான் இப்போ ஒரு இயக்கம் தொடங்க போகிறேன், வி த லீடர்னு ஒரு இணையதளத்தையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு. நம்ம பேசிட்டு இருக்கிற நேரத்தில் ஆல்ரெடி சுமார் 7-8 லட்சம் பேர் அதில் பதிஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கின்றோம். அண்ணாமலை அவர்களுடைய இந்த புதிய அரசியல் பயணம் பரிமளிக்குமா, தாக்கத்தை ஏற்படுத்துமா, யார் மீது தாக்கத்தை ஏற்படுத்தும், நிறைய கேள்விகள் இருக்கிறது. கேட்போம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணையக்கூடிய விருந்தினர்கள் அரசியல் விமர்சகர் திரு நாகராஜ் இணைகின்றார், பத்திரிகையாளர் திரு ஜுபேர் இணைகிறார், அதே போல் அரசியல் விமர்சகர் திரு சஞ்சீவி அவர்களும் இணைந்திருக்கின்றார். இன்னும் சற்று நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் திரு நாராயணன் திருப்பதி அவர்களும் நம்மோடு இணைய இருக்கின்றார். நான் சஞ்சீவி அவர்கிட்ட இருந்து தொடங்கலான்னு, முதல் விமர்சனம் பிஃபோர் வி கோ இன் டு எனி திங், எல்லாரும் இன்னைக்கு என்ன விமர்சனம் வைக்கிறாங்க, அவர் பிஜேபியோட பி டீம், அமித்ஷாவோட ஆசீர்வாதத்தோட ஒரு புது கட்சி ஆரம்பிக்க போறாரு, பிஜேபியோட இன்னொரு வடிவம் அப்படிங்கிற ஒரு பார்வையை தவிர்த்துட்டு அண்ணாமலை அவர்களால் இந்த கட்சியை முன்னெடுத்து செல்ல முடியுமா அப்படின்ற கேள்வி இருக்கு. அதுதான் இன்னைக்கு ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துட்டாரு இல்லையா அவர். இன்னைக்கு பேசும்பொழுதே என்ன சொல்லிட்டாருன்னா, நான் வந்து திமுக அதிமுக எப்படி பார்ப்போம்னா அதே மாதிரிதான் பாஜகவையும் பார்ப்பேன்ற மாதிரி ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துட்டாரு. அண்ட் அதோட முன்னோட்டமா பாத்தீங்க அப்படின்னா போன வாரமே வந்து ஒரு 3 லாங்குவேஜ் பாலிசியோட இம்ப்ளிமெண்டேஷன் பத்தி ஒரு யூனியன் கவர்மெண்ட் கண்டிச்சு ஒரு அறிக்கை விட்டார் இல்லையா. சோ he will try to யூனியன் கவர்மெண்ட் கண்டிக்கல, சிபிஎஸ்இ கண்டிச்சார். சிபிஎஸ்இ கண்டிச்சார், அதான் சொல்றேன். சோ இன்டைரக்டா வந்து அவர் கொள்கையில ஒரு மாறுபாடு இருக்குன்னு நினைக்கிறேன். டைரக்டா அட்டாக் பண்ணலாம், அட்லீஸ்ட் ஐடியாலஜிக்கலா இதே மாதிரி பாலிசி வைஸா கண்டிப்பா வந்து அவருடைய அரசியல் இருக்கும் தான் நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா அது ரொம்ப முக்கியமா இருக்கும் அவருக்கு. பாஜக என்ன பண்றாங்களோ கொள்கை ரீதியா அதை எதிர்க்க வேண்டிய அவசியம். ஏன்னா இந்த பிஜேபியோடைய ஒரு பிளான் பி, பிஜேபியோட பிளான் அப்படின்ற நரேட்டிவ் விட்டுட்டு அவர் வெளியே வரதுக்கே பல மாதங்கள் ஆகலாம். எக்ஸாக்ட்லி. அதனால அதுல இருந்து வெளியே வரதா அவருடைய முதல் சவாலா இருக்கும் இல்லையா. ஆமா, இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஆந்திராவுடைய டிப்யூட்டி சீஃப் மினிஸ்டர் பவன் கல்யாண் ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்காரு அண்ணாமலை வெல்கம் பண்ணி. சோ இவரே தனிப்பட்ட முறையில ஹிஸ் ட்ரைவிங் டு அவாய்ட் இட் அப்படின்னா மற்றவங்க வந்து அவருக்கு ஆதரவு தெரிவிக்கும் போது அவர் அப்படிதான் பார்க்கப்படுவாரு. சோ அப்படியே ஒரு விஷயம் இருக்கு. கொஞ்ச நேரம் இருங்க சார், எல்லாரும் எதுக்கு சார் இங்க ஆதரவு தெரிவிக்கிறீங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க சார் அப்படின்னு. ஆமா, அந்த மாதிரி அவர் ஏற்கனவே வந்து என்டிஏல இருக்கக்கூடிய ஒரு கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர். அந்த மாதிரி தலைவர்களும் பண்ணும்பொழுது என்னன்னா ஒரு தாட் ஆட்டோமேட்டிக்கலா ஆர்கானிக்கா ஏற்படும் இல்லையா பாக்குறவங்களுக்கு. பின்னாடி உங்களுக்கு இருக்காங்களோன்ற மாதிரி தாட் ஏற்படும். சோ முதல் கட்டமா பிஜேபில இருந்து தள்ளி வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு அவருக்கு. சோ தட் இஸ் கோயிங் டு பி a very tricky task for him. ஓகே, பட் அதை தாண்டி அவருக்கான ஸ்பேஸ் தமிழக அரசியல்ல இருக்கா அப்படின்ற கேள்வி வருது. இப்போ ஒரு மாற்றம்னு சொல்லிட்டு இருந்த நேரத்துல மாற்றமே நடந்துருச்சே தமிழ்நாட்டுல அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு. அதாவது மாற்றத்தை கொடுத்த முதலமைச்சர் தான் இன்னைக்கு உட்கார்ந்துட்டு இருக்காரு, இன்னும் என்ன மாற்றம் அப்படின்னு கேட்க மாட்டாங்களா? அந்த ஒட்டுமொத்த ரீஅலைன்மெண்ட்ல அண்ணாமலை ஒரு பார்ட்டா இல்லைன்னு சொல்லிட்டு அவர் லேட்டா ரிலீஸ் பண்ணிருக்காரு ரொம்ப. ஏன்னா இது இப்ப இன்டர்நெட் எடுக்கப்பட்ட முடிவு கிடையாது, தேர்தலுக்கு முன்பாகவே ஒரு அழுத்தம் இருந்திருக்கு. ஹி வாஸ் சைட்லைன்ற மாதிரி ஃபீல் பண்ணாரு. டிசம்பர்லயே நான் சொல்லிட்டேங்கிறாரு, டிசம்பர்லயே நான் போறதா சொல்லிட்டேன், 6 மாசம் நோட்டீஸ் பீரியட். தேர்தல் இருந்தும் விலகி இருந்தார் இல்லையா அவரு. சோ அது கிளியரா தெரிஞ்சது அவரு அதிருப்தியில தான் இருந்தார் அப்படின்னு. சோ ஸ்பேஸ் இருக்கான்னு கேட்டுருக்கு இல்லையா. சோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் பீன் அ டியோபோலி. எப்பவுமே லைக் அரசியல் இருந்தாலும் சரி சினிமாவா இருந்தாலும் ஒரு டெம்ப்ளேட் இருக்கு, 2 பேர், கருணாநிதி ஜெயலலிதா. ஆமா, அந்த மாதிரி ஹீரோ வில்லன் சொல்ல முடியாது. இவருக்கு அவர் ஹீரோ, இவருக்கு அவர் வில்லன், அவருக்கு இவர் வில்லன். ஆமா, அதே சினிமாலயும் அந்த டுவல் ஃபார்முலா இருந்திருக்கு எப்பவுமே. எம்ஜிஆர், ரஜினி கமல் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது தமிழ்நாட்டு அரசியலையும் அப்படி ஒரு ஸ்பேஸ் இருக்கு இப்போ இல்லையா. அடுத்த கட்டமா எப்படி இருக்குன்னா விஜய் அண்ணாமலையா முதலமைச்சரா விஜய் இருக்காரு. விஜய் இல்ல நான் சொல்ல வரேன். இப்போ சிஎம் விஜய் இருக்காரு, எதிர்கட்சி தலைவரா உதய் இருக்காரு. சோ அந்த வந்து ஒரு ஆழமா பதிஞ்சிட கூடாது, விஜய் விசஸ் உதயன்றது வந்து ஆழமா பதிஞ்சு கூடாது. சோ அந்த ஸ்பேஸ் நம்ம எடுத்துக்கணும்ன்றதுக்காக அண்ணாமலை ஜம்பிங் இன்டு தி கேம் வெரி குயிக்லி. ஏன்னா இப்போ அதற்கான டைம் இல்லைன்னு தோணுது இல்லையா. இப்பதான் ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் இருக்கு, இன்னும் அதுக்கான நேரம் நிறைய இருக்கு. ஒரு ஆன்டி கவர்மென்சி எலிமெண்ட் வரும்போது அல்லது இந்த கவர்மெண்ட் கொஞ்சம் ஒரு மிஸ்டெப் வைக்கும் போது அண்ணாமலை இந்த ஸ்டெப் எடுத்ததுன்னா கரெக்டா இருக்கும் தோணும். ஆனா அவர் எதுக்காக இந்த முடிவை வந்து இப்ப உடனே அறிவிக்கிறாரு, 1 மாசம் கூட ஆகல ஒரு புது கவர்மெண்ட் வந்து அறிவிக்கிறாரு அப்படின்னா he want to capture the duopoly space, right? சோ அதனாலதான் வந்து அவருடைய நோக்கம் வந்து நம்மளே மாறணும் அப்படி பாக்குறாரு. அவருடைய நோக்கம் வந்து அடுத்த சட்டமன்ற தேர்தல் வரும்போது the conversation should be விஜயா அண்ணாமலையா அப்படின்னு அவர் கொண்டு வந்து நிறுத்தணும்னு பாக்குறாரு. அது அவருடைய திட்டமா இருக்கும்.
ஆமா கண்டிப்பா. அந்த ஒரு ஃபேஸ் ஒண்ணு, அந்த ஐகான்ஸ் உருவாக்குறது ஒண்ணு. செகண்ட் வந்து இப்ப பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கலா பாத்தீங்கன்னா கூட இன்னும் ஒரு ஆண்டுல ஒரு போலரைசேஷன் தமிழ்நாட்டுல ஏற்படுற வாய்ப்புகள் இருக்கு. தமிழ்நாடுல இருந்தா ஒரு காஸ்ட் ஸ்டேட் சொல்றாலும் அந்த ஓட்டிங் பேட்டர்ன் காஸ்ட்ன்றது இருக்கு. அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். சோ பிஜேபி மற்ற ஸ்டேட்ல பண்ணக்கூடிய எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கு இல்லையா? பிஜேபி ஹிந்துத்துவான்னு சொன்னாலும் வந்து அவங்க ஒரு ஓபிசி பார்ட்டியை பாக்குறாங்க லாஸ்ட் ஒரு 10-15 வருஷமா இல்லையா? நீங்க மற்ற ஸ்டேட்ல ஃபார் எக்ஸாம்பிள் மகாராஷ்டிரா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா காங்கிரஸ் மற்றும் அதர் அப்போசிஷன் பார்ட்டிக்கு மராட்டாஸ், முஸ்லிம்ஸ் அண்ட் எஸ்சி சப்போர்ட் இருக்கு. அதே மாதிரி நீங்க பீகார்ல பாத்தீங்க அப்படின்னா அங்க ஒரு யாதவ் முஸ்லிம்ஸ் கன்சல்டேஷன் இருக்கு. அதே மாதிரி ஹரியானால பாத்தீங்கன்னா ஜாட் அப்படின்ற டாமினன்ட் கம்யூனிட்டி, முஸ்லிம்ஸ் பிளஸ் எஸ்சிஸ் அப்படின்ற காம்பினேஷன் காங்கிரஸ் ஒர்க் அவுட் ஆகும். ஆனா பிஜேபி அது ரீஇன்ஜினியரிங் பண்ணாங்க இல்லையா? ஓபிசிஸ் அப்படின்ற ஒரு இது போனாங்க. சோ அந்த ஒரு முன்னெடுப்பு வந்து அண்ணாமலை பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இப்போ வந்து இப்போ அவர் எந்த கம்யூனிட்டிஸ் அட்ராக்ட் பண்றாருன்னு நினைக்கிறீங்க? அப்போ தமிழ்நாடு கான்டெக்ஸ்ட்ல விஜய் வந்து அந்த ஏடிஎம்கே பிரேக் பண்ண முயற்சிக்கிறார் இல்லையா? ஆமா. சோ அந்த பிளான்ல வந்து அண்ணாமலை குறிக்கிறதுனால அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ஏடிஎம்கே ஆளுக்கு பாதியா எடுத்துக்கணும்னு பிளான் போட்டுருக்காங்களா? அதான் சொல்றேன், அப்படிதான் இருக்கும். ஏற்கனவே வந்து நம்ம பாஜக ஆதரவாளர்கள் இந்த முறை வந்து டிவிக்கு வாக்களிச்சிருக்காங்க. அதிமுகவை ஆதரிக்கிற ஒரு சில சமூகங்கள் விஜய் பக்கமும் ஒரு சில சமூகங்கள் அண்ணாமலை பக்கமும் போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுறீங்க? கண்டிப்பா அப்படிதான். ஏன்னா அவர் சார்ந்த சமூகமே போகும். அது இல்லாம வேற ஒரு கோயிலேஷன் உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மீதி கட்சிகள் சேர்ந்து அந்த கோயிலேஷன் உருவாக்குற வாய்ப்புகள் இருக்கு. அது இட்ஸ் டூ குவிக் டு சே. அதான் சொல்றேன் இல்லையா? இப்போதைக்கு வந்து இன்னைக்கு மத்தியானம் தான் அவர் பேசி இருக்காரு. 8 லட்சம் பேர் தான் அந்த ஆன்லைன்ல ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. நம்ம வந்து அதுக்குள்ள காஸ்ட் ஈக்குவேஷன், கம்யூனிட்டி ஈக்குவேஷன் என்னென்னவோ நம்ம பேசிட்டு இருக்கோம். இன்னொன்னு என்ன, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு டாமினன்ட் கம்யூனிட்டில வரக்கூடிய லீடர் எப்பவுமே ஷைன் ஆக முடியாது. ஏன்னா அவர் துருக்கிடுவாங்க. சோ ஏடிஎம்க்கு இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனை அதுதான். கரெக்ட். சோ அதுவும் ஒரு சவாலா இருக்கும். அதான் சொல்றேன், he will not project himself as a leader from the community. நான் அதான் சொல்றேன். ஏன்னா இன்னைக்கு நீங்க பேசுறத பாத்தீங்க அப்படின்னா கிளியரா சொல்றாரு, common man turns பொலிட்டிக்கல் லீடர் மாதிரி சொல்றாரு. எனக்கு அந்த ஸ்டார்டம் கிடையாது, நான் வந்து ஒரு அரசியல் பாரம்பரியத்தை குடும்பத்தை சேர்ந்தவங்க கிடையாது சொல்லிட்டு 2 பேரையும் தாக்குறாரு இல்லையா? அப்படின்ற போது நான் ஒரு காமன் மேன் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் கொண்டு வர்றாரு. சோ ஒரு ஆம் ஆத்மியோட வேலை போகுதுன்னு நினைக்கிறேன் நான். இது தமிழ்நாட்டின் ஆம் ஆத்மி கட்சி இல்ல, ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். ஒரு காமன் மேன் சொன்னால அவர் நிறைய வாட்டி சொன்னாரு. கிட்டத்தட்ட ஒரு 7-8 வாட்டி இந்த வார்த்தை யூஸ் பண்ணாரு. சாமானிய மக்கள் காமன் கேட்போம். பாரதிய ஜனதா கட்சியின் திரு நாராயணன் திருப்பதி அவர்கள் இணைக்கின்றார். அவரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். ஜஸ்ட் கமிங் டு ஜஸ்ட் a second சார். நாகராஜ் விஜய்க்கான எதிர்க்கட்சியா தன்னை நிப்பாட்டிக்கிறாரா? அதுதான் அண்ணாமலை அவர்களுடைய ஸ்ட்ராட்டஜி. கண்டிப்பா அதான் பண்ண போறாரு. பொலிட்டிக்கலா பார்த்தோம், விஜயோட வெற்றி தான் அவருக்கு இந்த தைரியத்தை கொடுத்துருக்குன்னு சொல்லலாமா? இப்போது நம்ம நார்த் இந்தியா மீடியாவில் இருக்க நிறையா ஆங்கர்ஸ்லாம் சொன்னாங்க, என்கிட்ட முன்னாடியே சொன்னார் விஜய் தான் ஜெயிக்க போகிறார் அவர் அப்படின்னு சொல்லும் போது அவர் அதை யூகிச்சிருக்கார். இங்கே ஒரு மாற்றம் நடக்கும். என்கிட்டலாம் சொல்லியப்பா, அது எனக்கு தெரியும். நீங்கள் தான் கேட்டிருக்கோம், அது என்னங்க சொல்கிறீங்க? நீங்கள் அவர் யூகிச்சிருக்கார் விஜய் தான் வருவார் அப்படின்னும் போது அது நடந்த போது அவருக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வருது. ஓகே, இங்கே வந்து மக்கள் வந்து தயாராக இருக்கிறார்கள் அப்படின்ட்டு. இன்னொன்று வந்து விஜய் வந்து எல்லா ஊருக்கும் சென்றாரா, எல்லாரையும் பார்த்தாரா அப்படின்னு கேட்டால் பார்க்கல. பட் அந்த விஷயத்தில் வந்து அண்ணாமலைக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அவரால் எங்கே வேணால் போக முடியும், யாரை வேணால் பார்க்க முடியும். ஆல்ரெடி வந்து என் மக்கள் சொல்லிட்டு ஒரு நடைப்பயணம் மேற்கொண்டிருக்கார், தமிழ்நாடு முழுக்க சென்று இருக்கிறார். அதனால் அந்த மாதிரி திருப்பி அவரால் வந்து டக்குன்னு ரீச் அவுட் பண்ண முடியும், எல்லாம் பண்ண முடியும். நீங்கள் வந்து எதிர்கட்சிகளை பார்க்கலாம். திமுக கூட்டணியிலேருந்து இருக்கிற எல்லா கட்சிகளும் இப்போ தாவேக்காவோட இருக்கு. அண்ணன் வைகோ கூட சொல்லிட்டார், நான் திமுக சிம்பல் இருந்ததுனால தான் இங்கே இருக்கேன், இல்லைனா நான் இருக்க மாட்டேன். தேமுதிக அவங்க கான்ட்ராக்ட் இந்த ராஜ்யசபா கான்ட்ராக்ட்னால தே வில் ஸ்டே அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லாருமே போயிட்டாங்க. திமுக இஸ் ஆல்வேஸ் மல்டிப்ளிகேஷன் பார்ட்டி. மல்டிப்ளிகேஷன் பார்ட்டினா தன்னோட யாராவது சேர்ந்தால் தான் அவங்களுக்கு பலம், தனியாக அவங்களுக்கு பலம் என்றைக்குமே கிடையாது. ஏன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட் எலெக்ஷனில் கூட அவங்களால கூட்டணி இல்லாமல் நிற்க முடியாது, ரைட்? அதிமுக யூ நோ வாட் இஸ் த ஸ்டோரி. கீழே இருக்கிற கவுன்சிலர் நிற்கிறவங்க எல்லாமே தாவேக்கா மாறுறாங்க. அங்கேயே ரெண்டு குரூப் இருக்கு. ஒரு குரூப் வந்து ஆதரிச்சது, இன்னொரு குரூப் ஆதரிக்கல. அதில் பாதி பேர் வராங்க, பாதி பேர் வரல, சில பேர் போயிட்டாங்க, ஒரு 5 பேர் போயிட்டாங்க. இந்த மாதிரி பல இப்ஸ் அண்ட் பட்ஸ், பல கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. இப்போ விஜய்ன்ற ஒரு யூத்தை ஒரு அட்ராக்ட் பண்ண ஒரு லீடரால இன்னொரு லீடரால யார் அட்ராக்ட் பண்ண முடியும் நீ களத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா அது அண்ணாமலையா தான் இருக்கார். உதயநிதி ஸ்டாலின், சீமான்,
இல்லைங்க, சீமான் ஆல்ரெடி நின்றுட்டார். சீமான் வந்து இப்போ விஜய் வந்து தேர்ந்தெடுத்த மக்கள் முன்னாடியே சீமானை தேர்ந்தெடுத்துருக்கணும் ஆல்டர்னேட்டிவாக நினைச்சா. சீமான ஆல்டர்னேட்டிவாக நினைக்கல. உதய் வந்து டெப்டி சிஎம் ஆகி எலிவேட் ஆன முதல் எலெக்ஷன்லேயே படுதோல்வி அடைஞ்சிருக்கு திமுக. குறிப்பாக கேடிசிசின்னு அவங்க சொல்லப்படுற அவங்களோட 45 அது கோட்டையை உடைச்சிருக்காங்க. அந்த இடத்துல திமுக ஜெயிச்சிருக்கு. ஸோ திமுகவோட ஆல்டர்னேட்டிவா தாவேகா இருக்கு. தாவேகாவுக்கும் திமுக என்ன வித்தியாசம்னா, தமிழ் படத்துல வந்து மறு வச்சுக்கிட்டு இதாங்க மாறு விஷயத்துல வந்துட்டேன்னு சொல்ற மாதிரி தான் ரெண்டு ஒரு டிஃபரன்ஸ் ஆக்சுவலா இருக்கு. இப்போ நீட் எடுத்துக்கோங்க, எல்லா எடுத்துக்கோங்க, எல்லாத்துலயும் இருக்கு. அப்போ என்ன நினைக்கிறேன்னா, அப்போசிஷன்ல ஒரு ஸ்பேஸ் காலியா இருக்கு, அந்த இடத்துல வந்து நம்மளால பிளே பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த அகைன் அவரோட ஆர்டிகுலேஷன்ஸ் எல்லாமே தெரியும். அவரால் வந்து இன்னைக்கு வந்து மின்வெட்டு ஒரு பெரிய விஷயமா இருக்கு. இதே மாதிரி வந்து அந்த மின்வெட்டை பத்தி திமுக ஏதாவது பேசியிருக்கா யாரும் பேசல இது வரையும். இப்போ மக்கள் ப்ராப்ளத்தை அண்ணாமலை எப்படி சஞ்சீவி சொல்றதா நீங்க சொல்றீங்க, அவர் எடுக்க நினைக்கிற இடம் அதிமுக பாஜக இடம். அவர் எடுக்க நினைக்கிற இடம் தாவேகா வேண்டாம் என்ற வாக்காளரோட இடம். அது அதிமுக பாஜக எல்லாருமே சேரும். அதாவது இவர் இல்ல தாவேகா வேண்டாம்னா நான் திமுக போயிட மாட்டேனா? அது திமுக என்ன பண்ணா, அவர்தான் ஒன்னு டிவிகே இன்னொன்னு டிஎம்கே. திமுக வேணாம் தான் தாவேகாக்கு போனாங்க. சரி, இங்கேயும் சரியில்லை அங்கேயும் சரியில்லைன்னா they will go for another alternative option தானே. people are ready. அந்த இடத்துல நம்ம இருக்கணும். பாஜகல இருந்து ஒரு பெரிய மைக்ரேஷன் இருக்கும்னு எதிர்பார்க்கலாமா அவருடைய கட்சிக்கு? இல்லங்க, யார் புதிய கட்சி ஆரம்பிச்சாலும் ஒரு மைக்ரேஷன் இருக்கும். ஆனா பாஜக, நான் முக்கிய முகங்களை கேட்கிறேன். இல்ல, பாஜகவை என்ன பொறுத்தவரையும் சித்தாந்தத்திலேருந்து நிறைய பேர் வந்தவங்க. அப்படி டக்குன்னுலாம் வந்து அதாவது என்னன்னா நினைச்சிருப்பாங்க பண்ணுவாங்க. பட் ஆனாலும் they will stay with பிஜேபி தான் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது விஷயம், இப்போ சில பேர்லாம் வந்து இப்போ கருநாகராஜன் அவர்களுடைய பேர் பேசப்படுது. அந்த மாதிரி சில பேர்கள் வந்து பேசப்படுது. இல்ல ஒரு செகண்ட் ரங் தேர்ட் ரங்ல இருக்கக்கூடிய முன்னாள் மாவட்ட தலைவர்கள் நிறைய பேர் நீங்க சோஷியல் மீடியால நான் போறேன் அண்ணாமலையோடன்னு பதிவு போட்டு போறது. எனக்கு தெரியும் செம்பாக்கம் வேதா அவர்கள் வந்து 40 வருஷமா கட்சியில பயணித்தார். ஸ்கூல்ல இருந்து அவர் வந்து ஆல்ரெடி கோவை வசந்தராஜன் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து பழனி கனகராஜ் ஆகட்டும், இந்த 3 அண்ணன்களும் வந்து நான் போறேன்னு ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. கரெக்ட். அதாவது நேத்தியே செம்பாக்கம் வேதாம்லாம் நேத்தியே வந்து இவர் இன்னைக்கு அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி அவர் வந்து சொல்லிட்டார். அப்படின்ற போது அதுல வந்து ஒரு ரீஸ்ட்ரக்சரிங் நடக்கும்போது அதுல அவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும், அதெல்லாம் அங்க போவாங்க. பட் ஒரு ஒட்டுமொத்தமா இப்போ தமிழ்நாடு பிஜேபியில இருந்து இங்க போயிருவாங்க அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் நான் என்ன நினைக்கிறேன், நியூ லீடர்ஸ் வில் பி பார்ன் நான் நினைக்கிறேன். புது தலைவர்களை உருவாக்கும் வேலையில் அண்ணாமலை ஈடுபடுவார் தான் நான் நினைக்கிறேன். இங்கே நிறைய பேர் வருவாங்க, நான் இல்லைன்னு சொல்ல. லோ லெவல்ல இருந்து ஹை லெவல்ல இருந்து எல்லா இடத்துலயும். ஏன்னா அவர் இன்னைக்கு பேசும்போதே சொல்றாரு, நிறைய பல மாற்று கட்சியில இருந்தெல்லாம் அவங்க கூட வரணும்னு என்கிட்ட சொல்றாங்க. நம்ம கூட டிபேட் பண்ண ஒருத்தங்க கூட என்கிட்ட சொன்னாங்க சேர்ந்துடலாமான்னு பாக்குறேன்ட்டு. ஸோ அதெல்லாம் இருக்கு. ரைட், தட் இஸ் டிஃபரெண்ட். ஏதோ நடந்திருக்கு நமக்கு தெரியாம காக்கும் போதே ஏதோ நடந்து. இல்ல அது நம்ம இந்த 2 பேர் கிடையாது. நான் அதுக்கு சொல்லிட்டேன். அப்புறம் ஏதாவது யாரான சந்தேகப்பட நாராயணன் சார் சந்தேகப்படக்கூடாது. இல்ல அவரெல்லாம் ஜெம்முங்க. அவரெல்லாம் வந்து நீங்க என்ன பண்ணாலும் வரமாட்டாரு. அவரெல்லாம் அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ லாஜிக்கலா பார்க்கும்பொழுது அவருக்கு அந்த ஸ்பேஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, சரி, இப்போ நம்ம பிஜேபி அண்ணாமலை ஈக்குவேஷனுக்குள்ள வரணும்ல, இந்த 2 ஈக்குவேஷனுக்குள்ள ஏன் இப்படி ஆச்சுன்றது வரணும்ல. பாஜக என்ன நினைக்குதுன்னா, நமக்கு வந்து கூட்டணி பாலிடிக்ஸ் அட்லீஸ்ட் 2029 வழி வேணும்னு நினைக்குது. ஓகே, ரைட். அதிமுக கூட்டணி ட்ரை பண்ணாங்க. இன்னும் அந்த கூட்டணி உடஞ்சுதா உடையலன்னு நமக்கு தெரியல. பட் அது என்னன்னு தெரியல. இன்னைக்கு கட்சியெல்லாம் உடஞ்சிட்டு இருக்கு, அது வேற விஷயம், அது வேற டிபார்ட்மெண்ட். இப்போ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, மோடி அவர்கள் வந்து என்ன பண்றாருன்னா, பாருங்க காங்கிரஸ் வந்து திமுகவோட முதுகுல குத்திடுச்சு அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் இது பண்ணும்போது சில சமிக்கைகள் என்ன வருதுன்னா, இவங்க 2 பேரும் மேக்னெட் மாதிரி கிட்ட போயிட்டு இருக்காங்க. திமுகவும் பிஜேபியும் சேருமோ அப்படின்ற ஒரு எண்ணம் வந்திருக்கு. அது பிஜேபி பாயிண்ட் ஆஃப் வியூல கரெக்ட். ஏன்னா அவங்களுக்கு அங்க எம்பி வேணும், அவங்களுக்கு அங்க இங்க எம்பி வேணும். லெட் அஸ் பி ஃப்ராங்க், இந்த ஸ்டேட் வந்து அவங்களுக்கு வந்து நினைச்ச அளவுக்கு எதுவுமே ப்ரொடியூஸ் பண்ணல. அது 10 MP 15 MP 5 MP 2 MP இந்த நம்பர்ஸ்க்குள்ள அதுக்கு தேவையானதை செஞ்சிருந்தா ப்ரொடியூஸ் பண்ணிருக்க போதில்ல. அதுதான் அண்ணாமலை சொல்றாரு, நீங்க தனியா நின்னு உங்களால 18% வாங்க முடிஞ்சிச்சு, நீங்க அதே ஸ்ட்ராட்டஜில போயிருந்தீங்கன்னா ஒரு வேளை கிடைச்சிருக்கலாங்கிறது தான் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இல்லங்க, லெட் அஸ் பி ஃப்ராங்க், இந்த விஜய் அலையில என்ன நடந்திருக்குன்றது யாருக்குமே தெரியாது. அதனால வந்து நம்ம இப்படி நடந்திருக்கோமோ, நம்ம நடந்ததை வச்சு தான் பேசணும். அப்படி இருந்தா அது நடந்திருக்குமோ, இப்படி இருந்தா அது நடந்திருக்குன்னா என்னைக்குமே பேச முடியாது. நான் நடந்த விஷயம் தான் பேசுறேன். இப்போ வந்து இப்போ பிஜேபிக்கு வந்து 22 MPs வந்து இருக்கு. அவங்கள்ட்ட ஒன்னு வாக் ஓவர் பண்ணணும், இல்ல கூட வரணும். இது 2 தான் அவங்களோட அப்ஜெக்டிவா இருக்கும். ரைட். ஏன்னா பட் இந்த கான்செப்ட் வந்து இவரால ஏத்துக்க முடியாது. ஏன்னா இவர் DMK ஃபைல்ஸ் 1 பண்ணிருக்காரு, DMK 2 ஃபைல்ஸ் பண்ணிருக்காரு, DMK 3 ஃபைல்ஸ் பண்ணிருக்காரு. TR பாலு அவர்களுக்கு எதிராக வந்து இன்னுமே கேஸ் போயிட்டு இருக்கு.
அப்போ அவர் என்ன பிளஸ் அவர் சேரும் போதே இந்த 2 கட்சிக்கும் ஆல்டர்னேட்டிவா தான் சேர்ந்து எனக்கு 2020 அவரை தெரியும். அவர் என்ன சொல்லி சேர்ந்தார் அப்படின்னா வந்து ஐ வாண்ட் டு பில்ட் அ பார்ட்டி வேர் இட் இஸ் ஆல்டர்னேட்டிவ் டு டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே. நவ இட் ஹஸ் கம் டு a stage in 20 after that is never going to happen அப்படினும்போது at least for 2029 வலி இருக்கும்போது he is taking a other path. இன்னொன்னு சொல்றேன், எனக்கு அவர் தான் 29ல நிக்க போறது இல்லையா? அப்புறம் 29 வரைக்கும் அவங்க எப்படி போனாங்க? பார்ட்டி பில்ட் பண்ணல. இவர் வந்து விஜயோ ரஜினியோ கிடையாது. இவர் வந்து ஒரு நார்மல் காமன் மேன்ல இருந்து வந்து லீடர் ஆயிருக்காரு அப்படின்னும்போது இதற்கான ஸ்ட்ரக்சர் தேவைப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 8 லட்சம். ரஜினி கட்சி எல்லாம் வாங்கலையா? அதெல்லாம் இல்லங்க. அதெல்லாம் ரூல்ட் அவுட். சரி, ஓகே. கேட்போம். திரு நாராயணன் அவர்கிட்ட கொண்டு போக நினைக்கிறது, உங்களுடைய கட்சியில மாநில தலைவர் பொறுப்புல இருந்தவர் முக்கியமான முகம் வெளியேறுகிறார் அப்படின்னு சொல்லும்போது என்ன நடக்க போகுது, யார் கட்சி எப்படி ரீஅலைன்மெண்ட் எல்லாம் எதை பார்த்தாலும் முதல் பாதிப்பு பாஜகவுக்கு தான். இல்லை, இந்த பாதிப்பு அப்படின்னு நீங்கள் எந்த அளவுக்குள்ள எடுக்கிறீங்கன்றதை பொறுத்து தான் இருக்கும். திரு அண்ணாமலை அவர்கள் மிக சிறந்த ஒரு அற்புதமான ஒரு இளைஞர். கிட்டத்தட்ட ஒரு 3 வருடங்கள் எங்களுடைய மாநிலத்தினுடைய தலைவராக இருந்து மிக சிறப்பான முறையில் பண்ணார். அதே சமயத்தில் நான் 1987ஆம் ஆண்டு இந்த கட்சியில் இணைந்தவர். 19 வயதாக இருக்கும் பொழுது இப்பொழுது 57 வயதாகிறது. கிட்டத்தட்ட 40 வருடங்கள். ஒரு எலெக்ஷன்ல கூட சீட் கிடைக்கல, கரெக்டா? இல்லை, நான் கேட்டேன்னா நீங்கள் கேட்கல. இல்லை, அது சரி. பட் 40 years you have not contested a single election. I have not contested. என்ன ஆனால் I just wanted to make that point. Despite that you are continuing in BJP. Obviously, yes. நான் வந்து ராமர் கோவில், காஷ்மீர் இந்த 2க்காக என்னுடைய கல்லூரி 2வது வருடம் படிக்கும்போது வந்தேன். சொன்னதில் ரெண்டையும் செஞ்சிட்டீங்க, முடிச்சாச்சு. அவர் நம்ம நாகராஜ் சொன்னபடி ஐடியாலஜிக்கலாக we are bound to it. ஸோ திரு அண்ணாமலை ஒரு துடிப்பான இளைஞர் மட்டுமல்ல, ஒரு அற்புதமான ஒரு தலைவராகவும் இருந்தார்ன்றதில் மாற்று கருத்தில். அவருடைய தலைமையில் நான் மாநிலத்தினுடைய துணைத் தலைவராகவே இருந்தேன். என் மீது அதிக மரியாதை வைத்திருப்பவர், நானும் அவர் மீது அதிக மரியாதை வைத்திருக்கிறேன். ஆனால் ஒரு கட்சி அப்படின்னு சொல்லும்பொழுது இது போன்ற நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெற்றிருக்கின்றன. ஜனசங்கம் என்ற எங்களுடைய கட்சியில் பால்ராஜ் மதோக் அவரை மாதிரி ஒரு மிகப்பெரிய தலைவர் யாருமே இருந்ததில்லை. ஆனால் ஜம்மு காஷ்மீரில் ஆர்எஸ்எஸ்ஐ தோற்றுவித்தவரே பால்ராஜ் மதோக். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய தலைவர். ஆனால் அவரை வந்து ஜனசங்கத்திலிருந்து நீக்கினார்கள், வெளியேறினார். திரு அத்வானி அவருடைய அந்த ஆட்டோபயோகிராஃபியில் படித்தீங்கன்னா அந்த சம்பவத்தை அவர் மிக சிறப்பாக விளக்குவார். என் வாழ்க்கையில் நான் தடுமாறிய ஒரு தருணம் உண்டு என்று சொன்னால் திரு பால்ராஜ் மதோக் கட்சியை விட்டு வெளியேறியது தான். என்னன்னா பார்ட்டி சுப்ரீம் அப்படின்றது தான் விஷயம். அப்போது இன்றளவும் பால்ராஜ் மதோக் நேரில் கூட நான் சந்தித்திருக்கிறேன். சமீபத்தில் இறந்தார் அவர். ஆனால் மிக அற்புதமான ஒரு தலைவராகத்தான் இருந்தார். ஆனால் ஒரு இயக்கம் என்று வரும்பொழுது அந்த இயக்கத்திற்கென்று சில கட்டுப்பாடுகள், சில தனிநபர்கள் முக்கியம் இல்லை, கட்சி பெருசு அப்படின்றதுதான் தவிர கலெக்டிவ் லீடர்ஷிப் அண்ட் கலெக்டிவ் டெசிஷன் இந்த மாதிரிலாம் இருக்கு. ஆனால் கேள்வி எங்கே வருதுன்னா சார், அந்த கலெக்டிவ் லீடர்ஷிப், அந்த கலெக்டிவ் டெசிஷன், அந்த கோர் கமிட்டி எல்லாம் உட்காந்து பேசி 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 எதுவுமே சாதிக்கலையே. இல்லை, அப்படி நீங்கள் சொல்லாதீங்க. நீங்கள் வந்து எதுவுமே சாதிக்கலன்னு எப்படி சொல்லுவீங்க? எங்கே ஜெயிச்சிங்க? என்ன பண்ணீங்க? கடந்த 10 ஆண்டுகள் 12 வருஷமா நரேந்திர மோடி நாட்டின் பிரதமராக இருக்காரு. அந்த 12 வருஷத்துல தமிழ்நாட்டில் பிஜேபி எவ்வளோ? நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ன்றது ஒரு வித்தியாசமான களம் தான், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா எல்லாமே ஒரு வித்தியாசமான களம் தான். இப்போ கர்நாடகாவில் நாங்கள் தொடர்ந்து வெற்றி பெற்று வருவோம், அது வேற. நீங்க அதுதான் சார், கர்நாடக யூனிட் நல்லா பண்றாங்க, தமிழ்நாடு யூனிட் என்ன பண்றாங்க? அப்படி இல்லை. நான் அதுதான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க தமிழகத்துல கடந்த 50-60 வருடங்களாக 2 திராவிட கட்சிகள், திமுக, அதிமுக தான் மிகப்பெரிய கட்சிகள். இப்போ அவங்க யாருமே நாங்க வளரலன்னு சொல்ல மாட்டாங்க. யாரெல்லாம் சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ், இவங்கெல்லாம் பாஜக கால் ஊன்றாது, விடமாட்டோம், நீங்கள் என்ன வளர்ந்துட்டீங்கன்னு எங்களை சொல்கிறீங்கன்றதான் நான் எப்போதுமே கேட்குற கேள்வி தான். ஏனென்றால் அந்த 2 கட்சிகளுடைய ஆதிக்கம் என்பது இங்கு இருந்தது. அதற்கு காரணம் விஜய் காமிச்சிருக்காருல, தொழில் ரீதியாக அவர்கள் அந்த எஃபர்ட்டை நீங்க எடுக்கல. விஜய் அவர்களுடைய இந்த இந்த வெற்றியானது ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூ. அதில் வந்து மாற்று கருத்து இல்லை. நான் வந்து அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்கிறேன், மாற்று கருத்து இல்லை. மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்பினார்கள், நாம் வந்து மதிக்கலாம். ஆனால் நான் சொல்ல வந்தது என்னன்னா, இந்த 40 வருடங்களாக என்னுடைய பாஜக பயணத்தில் அண்ணாமலை போன்ற ஒரு தலைவரை பார்த்ததில்லை அப்படின்னு
நிறைய பேர் சொன்னாலும் கூட அண்ணாமலை அவர்களுக்கு கொடுத்த ஒரு முக்கியத்துவத்தை பாரதிய ஜனதா கட்சி வேற யாருக்குமே கொடுத்தது இல்லை என்பதுதான் உண்மை. இதை யாராலும் மறுக்க முடியாது. திரு அண்ணாமலை அவர்களே இதை மறுக்க முடியாது என்பதுதான் உண்மையான விஷயம். சென்ட்ரல் ஃபண்டிங் எல்லாமே நான் வந்து முக்கியத்துவம்னு சொன்னா எல்லாமே அடங்கும். ஏன்னா அவருக்கு கொடுத்த முக்கியத்துவம், அவருக்கு கொடுத்த பல்வேறு சலுகைகள் எல்லாமே நீங்க வந்து அதெல்லாம் நம்ம மறுக்கவே முடியாது. அந்த அதிகாரம் சுதந்திரம் சான்ஸே கிடையாது. அதனால அவர் எதனால இந்த கட்சியை விட்டு நான் வெளியேறேன் என்று சொன்னார் என்று எனக்கு புரியவில்லை. அவருக்கு சுதந்திரம். அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு சார், தேசிய கட்சிகளே வந்து இங்க மக்களுக்கு புரியும் மொழியில பேச மாட்டேன்றாங்க அப்படிங்கிறாரு. மொழின்னு இங்க லிட்டரலா நம்ம தமிழ் மொழி ஹிந்தி மொழின்னு எடுக்க வேண்டியதில்லை, பட் த வே யூ கம்யூனிகேட் அப்படிங்கிறது. அதற்கெல்லாம் திரு அண்ணாமலை அவர்களே பலமுறை பதிலே சொல்லியிருக்கிறார். இல்ல என்னால முடிஞ்சதை நான் செஞ்சேங்கிறாரு. அதை தாண்டியும் என்ன சொல்றாரு, இதெல்லாம் பிரேக் பண்றதுக்கு நான் என்னால முடிஞ்சதை செஞ்சேன். அப்ப கூட கட்சிக்கு உள்ளேயும் கட்சிக்கு வெளியேயும் எனக்கு எவ்வளவு எதிர்ப்பு எவ்வளவு சவால்ங்கிறார். மேபி ரைட். நான் என்ன சொல்றேன்னா, ஒரு விஷயம் என்னால முடிஞ்சதை செஞ்சேன்னு சொல்றாரு இல்லையா, நான் எதுவும் செய்யல, பட் என் கட்சி என்ன செஞ்சுச்சோ அதை நான் சொன்னேன். அதுதான் அண்ணாமலை அவர்களும் செஞ்சார். ப்ளீஸ் தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. யாருமே நம்ம வரலாறு பேசினாங்க நம்ம வந்து செஞ்சோன்னு இல்லை, நம்ம அதை சொல்லி இந்த கட்சி இப்படி செய்யுதுன்னு சொல்றோம். ஒண்ணு இல்ல, இப்ப நீங்க இந்த டிபேட்ல அவர் வெளியே போனதுக்கு அப்புறமும் இவர் அட்மிட்டிங் he was an energetic leader, கட்சிக்கு நிறைய விஷயம் பண்ணாரு சொல்றீங்கல்ல. அப்ப இல்ல அப்படிப்பட்ட லீடர் எடியூரப்பா மறந்துட்டீங்களா? எடியூரப்பா எவ்வளவு பெரிய லீடர், இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்காரு, போனாரு. ஆனால் ஒரு விஷயம், அதே மாதிரி இவரும் வருவாரு இல்லங்க, எடியூரப்பா மாதிரி போயிட்டு திரும்பி வருவாரு. கல்யாண் சிங் மட்டும் இல்ல, எடியூரப்பா மட்டும் இல்ல, மராண்டி மட்டுமல்ல, பல பேர் இந்த கட்சியை விட்டு ராசியா என்னன்னு கேட்டா அவங்களும் வந்து மறுபடியும் இந்த கட்சியில வந்து இணைஞ்சிருக்கிறாங்கன்றதா உண்மை. நான் வந்து நடந்த உண்மையில ஒரு வரலாறு. அது சரி. இல்ல நான் கேக்குறது, நீங்க இன்னைக்குமே வந்து பாஜகவினுடைய அத்தனை மூத்த தலைவர்களும் எங்களுக்கு நல்ல தலைவராக தான் இருந்தாருன்னு பாராட்டக்கூடிய நபர். ஆனா அவர் என்ன சொல்றாரு, அவருடைய ராஜினாமால எனக்கு கட்சிக்குள்ளேயே எதிர்ப்பு இருந்தது, எனக்கு கட்சிக்குள்ளேயே சவால்கள் இருந்தது. அசோகா கரெக்ட். நல்ல நான் நீங்க கேட்ட அந்த கேள்வியோட இது புரிஞ்சுக்கிறேன். அதாவது அதுதான் அதில் தான் எனக்கு தெரிந்து சில சிக்கல்கள் இருக்கின்றன. என்னன்னு கேட்டால், பாரதிய ஜனதா கட்சி ஒரு தேசிய கட்சி. குறிப்பாக இந்த நாட்டிலேயே டெமோக்ராட்டிக்கலாக நடக்கக்கூடிய சில கட்சிகளில் பிஜேபி ஒன்று, இன்னொன்று கம்யூனிஸ்ட், அவ்வளோதான், வேறு எதுவும் சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரியான ஒரு கட்சியில் கூட்டு தலைமை. ரெண்டாவது, நேஷனல் பார்ட்டிஸில் என்றைக்குமே இந்த ப்ராப்ளம் இருக்க தான் செய்யும். ஆனால் அவையெல்லாம் திரு அண்ணாமலை அவர்களுக்கு எப்பொழுதோ தெரியும். It's not new. It's not new, ma. He was an IPS officer. And ஓரளவுக்கு ஐடியாலஜிக்கலி எங்களோட இருந்தவர் தான். அதில் ஒன்றும் இப்பயும் அப்படிதான் இருப்பார், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனால் இப்போ மும்மொழி இருமொழி சிபிஎஸ்சி நம்ம அது பார்ப்போம். இன்ஃபேக்ட் சில விஷயங்களை நானே திரு அண்ணாமலை அவர்களை போன வாரத்தில் திரு அண்ணாமலை அவர்கள் சொன்னது சரிதான், நான் ஒரு ட்வீட் கூட போட்டிருக்கேன். எது சரியோ அதை நம்ம சரின்னு சொல்ல போகிறோம், எது தவறோ அது தவறுன்னு சொல்ல போகிறோம். நீங்கள் உள்ளே இருந்து ஃபைட் பண்ணணுன்றது தான் விஷயம். டெஃபினட்டாக பல விஷயங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய பல விஷயங்கள் வந்து நமக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது இருக்கலாம். ஆனால் சில முடிவுகள், உதாரணத்திற்கு அலையன்ஸ் வச்சுங்க. இந்த அலையன்ஸ் பொறுத்தவரையில் யார் முடிவு பண்ண முடியும்? நேஷனல் பார்ட்டியில் நேஷனல் பார்ட்டியினுடைய தேசிய தலைமை தான் முடிவெடுக்கும். இது வந்து உலகறிந்த உண்மை. அதையும் தாண்டி பல்வேறு சமயங்களில் திரு அண்ணாமலை அவர்களுக்கு வந்து ஃப்ரீ ஹேண்டு கொடுத்த விஷயங்களும் இருக்குது, நம்ம இல்லைன்னா மறுக்க முடியாது. ஆனாலும் அதையும் தாண்டி ஒருத்தர் வந்து இல்லை நான் வெளியே போகிறேங்க அப்படின்னு சொன்னால், சரி சென்று வா மகனே அப்படின்னு நம்ம சொல்லலாம், தவறு ஒன்றும் கிடையாது. ஆனா நீங்க இவ்வளோ மகிழ்ச்சியோடு இவ்வளோ சிரிச்சுக்கிட்டே அவரை வழி அனுப்புறதே கொஞ்சம் சந்தேகமா பாக்குறாங்க சார். அதுக்கு நம்ம ஒன்றும் செய்ய நீங்க ஒரு சரி நம்ம கட்சியை பேரை சொன்னாதான் ஓட்டு விடாது போல இருக்கு, அண்ணாமலை தனியா போய் ஓட்டு. நான் என்ன சொல்றேன், வேணும்னா கிளிசரின் கொடுங்க, நான் வேணா விஷயம் என்னன்னு சொன்னா, நீங்க சிரிக்கவும் கூடாது, அழவும் கூடாது, கோவப்படணும். அண்ணாமலை கண்ணாமனா திட்டணும். உங்களுக்கு அந்த லாஜிக் புரியுது இல்ல? நீங்க இவ்வளவு மகிழ்ச்சியோட அவரை வழி அனுப்புவதே அப்ப இவர் பிஜேபியோட வேலையை பார்க்கதான், பிஜேபி பி டீமா தான் ஒரு கட்சியை உருவாக்குறாரு. தவறான விஷயங்க. எந்த ஒரு நோ ஃபுல் வில் டூ தட். நான் வந்து ஸ்ட்ரைட்டா சொல்லணும்னு இப்படிதான் சொல்றேன். நீங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் கோவமா அப்படின்றது, அந்த கோவம் அண்ணாமலை மேல இல்ல, இந்த மாதிரி சொல்றவங்க மேல. நோ ஃபுல் வில் டூ திஸ். யாருங்க செய்வாங்க? வேஸ்ட் ஆஃப் டைம். ஹூ வில் டூ திஸ்? அது தவறு. அந்த மாதிரி பேசுவதே இல்ல. ஏன் சொல்றேன், அந்த மாதிரி பேசுவதே அந்த கட்சிகளுக்கு அல்லது அந்த மாதிரி தலைவர்களுக்கு
பாஜகவின் மீது இருக்கக்கூடிய அச்சம், பயம், ஐயோ இப்படி இருக்குமோ அப்படின்ற பயம் எங்க இருந்து அவங்களுக்கு வருதுன்னா இதுதான் விஷயம். எங்க இருந்து யாரோ கிளப்பி விட்டாங்க. யார்கிட்ட இருந்து வந்துச்சு? இது காங்கிரஸ் தான் கிளப்பி விட்டாங்க. ஏன்னா காங்கிரஸுக்கு பயம். நான் என்ன கேட்கிறேன், காங்கிரஸ் வெஸ்ட் பெங்கால் என்ன பண்ணாங்க? இந்தியா அலையன்ஸ், மம்தா பானர்ஜி அவுட், பவர் இல்லை. ஆர்ஜேடி பவர் இல்லை பீகார்ல, ஆம் ஆத்மி பவர் இல்லை பீகார்ல, இங்க திமுக காலி, கம்யூனிஸ்ட் காலி கேரளாவில். இப்படி காங்கிரஸுக்கு எல்லாத்துக்கும் பயம். கமலஹாசன் படத்துல வர மாதிரிதான் எதை கண்டாலும் பயம் இருக்கக்கூடிய ஒரு காங்கிரஸினுடைய அங்க இருந்து தொற்றுக்கிட்டு இவங்க வந்துருச்சு. இதுதான் விஷயமே. அதனால நம்மை பொறுத்தவரையில திரு அண்ணாமலை அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில பணியாற்றிய வரையிலும் மிக சிறப்பாக பணியாற்றினார். அதனால நம்ம வந்து அவருக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும் சொல்ல போறோம். ஆனால் அதை தாண்டி கட்சி பெரிதா தனி மனிதர் பெரிதா என்று சொன்னால் அண்ணாமலை அவர்கள் இல்லை, நாராயணனே வெளியேறினாலும் கூட பாரதிய ஜனதா கட்சி எத்தனையோ ஆண்டு காலம் வாழும். அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஓகே திரு ஜுபேர், அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு பேசும்போது சில பாலிசிஸை வந்து லைட்டாக கோடிட்டு காட்டுறாரு. டேர்ம் லிமிட் வைக்கணும் அப்படிங்கிறாரு. ஒருத்தர் எத்தனை வாட்டி எம்எல்ஏ ஆகலாம், எத்தனை வாட்டி எம்பி ஆகலாங்கிறதுக்கு லிமிட் வைக்கணுங்கிறாரு. இளைஞர்கள் நிறைய உள்ள வரணுங்கிறாரு. அப்போ இருக்கிற முகங்களே திருப்பி பார்க்கக்கூடாது, புதுசாக ஆட்கள் வந்துகிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களை சொல்லி இளைஞர்களையும் சொல்றாரு, முதியவர்களையும் சொல்றாரு. நிறைய பாலிசிஸை கோடிட்டு காட்டுறாரு. இதெல்லாம் ஒரு அவருடைய என்ன பாதையில் பயணிக்க போறாருங்கிறதுக்கான ஒரு அடையாளமாக பார்க்க முடியுதா? அதை தாண்டி மாநில உரிமை சார்ந்த விஷயங்கள் பேசுறாரு, மொழிங்கிறாரு. அப்போ எந்த மாதிரி ஐடியாலஜி அவர் எடுக்கிறாரு? அவர் சொன்ன மாதிரி பிஜேபி ஐடியாலஜியில தான் இருப்பாரா இல்ல மாறுவார்? இல்ல, முதல்ல அந்த ஐடியாலஜி என்னன்னு கிளியர் பண்ணல அவர். இதெல்லாம் வந்து ஒரு கட்சியினுடைய பைலா, இது வந்து ஐடியாலஜி கிடையாது. டேர்ம் லிமிட்ன்றதெல்லாம் அப்ப கட்சியுடைய பைலா, ஐடியாலஜி கிடையாது. ரெண்டாவது, இது எல்லாமே அவர் 18 மாசம் நான் சைலண்டா இருந்தேன், போராடி பார்த்தங்கிற சில விஷயங்கள்லாம் சொல்றாரு. இப்ப 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன் பிறகு இவர் இதே மாதிரியான ஒரு பார்ட்டி ஆரம்பிச்சிருந்தாருன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் சிஎம் இருந்திருப்பார். வாட் ஆர் யூ சேயிங் சார்? நேசமா விஜய் ஒருவேளை விஜய் காம்படிட்டரா இருந்திருக்கலாம், இல்லாட்டி இவர் சிஎம் இருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்திருக்கு. ஏன்னா அப்ப திமுக அதிமுக இல்லாம இவங்க ரெண்டு பேர் தான் முக்கிய ஃபோர்ஸ். அதாவது 2016க்கு பிறகு, கலைஞருக்கு மறைவுக்கு பிறகு, அம்மையார் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ஒரு கரிஸ்மாட்டிக்கான யங்ஸ்டர்ஸை கவர் பண்ற லீடர் இல்ல தமிழ்நாட்டில். எல்லா கட்சிகளுக்கும் ஆளை கூட்டு வந்தாங்க, இவர்களுக்கு மட்டும்தான் பார்க்காத 3 பேருக்கு தான் வந்து தன்னிச்சையா கூட்டம் சேர்ந்துச்சு. ஒன்னு அண்ணாமலை, ஒன்னொன்னு சீமான், ஒன்னொன்னு விஜய். இந்த 3 பேருக்கு தான் யங்ஸ்டர்ஸ் மத்தியில ஒரு பெரும் கூட்டம் இருந்தது. அவங்கள தேடி வந்து இவங்களுடைய பேச்சை கேட்கறது 18ல இருந்து ஒரு 40 வயது வரைக்கும் வச்சுங்களேன். 40 வயதுக்குள்ள இருக்கவங்க வந்து தன்னிச்சையாக சேர்ந்தாங்க. இப்ப கலைஞர் இருக்கிறப்ப கலைஞருடைய பேச்சை கேட்கறதுக்கு ஒரு கூட்டம் சேருவாங்க, நம்ம ஜெயலலிதா இருக்கிறப்ப அவங்கள பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் சேருவாங்க. ஆனா அதற்கு பிறகு 2016ல இருந்து 26 வரைக்கும் லாஸ்ட் முடிஞ்ச வரைக்கும் அந்த இடம் வந்து ஸ்பேஸ் காலியாவே இருந்துச்சு. ஒரு பெரிய ஷிஃப்ட் நடந்திருக்கு. எப்படி வெற்றிடத்தை காற்று நிரப்புங்கிற மாதிரி விஜய் நிரப்பிட்டாங்க அந்த ஆட்கள் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வச்சுட்டாங்க. அப்ப அந்த ஸ்பேஸ்ல அண்ணாமலை வந்து உட்கார்ந்து இருந்தாருன்னா கண்டிப்பாக அவர் பண்ணிருப்பாரு. விஜய் பிரச்சாரத்துக்கு போல இதை யோசிச்சுதான் அவர் இன்னைக்கு சரி வாங்க லேட்டா யோசிச்சுக்கிறாரு. ஆனா இப்ப அவருக்கு உள்ள சிக்கல் என்னன்னா, அவருக்கு மேல உள்ள ஒரு பிராண்ட் இருக்கு. அந்த பிராண்ட் அவர் உடைக்கணும். முதல்ல உடைச்சிட்டு அதுக்கான நம்பகத்தன்மையை உருவாக்கணும். ரெண்டாவது, அவர் ஐடியாலஜிக்கல் எந்த ஐடியாலஜிக்கல போக போறாருங்கிறது தெரியல. ரெண்டாவது, இப்ப அவருடைய ஆதரவாளராக இருந்த பலரும் வந்து இந்த எலெக்ஷன்ல டிவிக்கு ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. நம்ம நிறைய பேரை பாக்குறோம், நிறைய பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. நீங்க வந்து வாக்காளர்களை சொல்றீங்களா? வாக்காளராக அவருடைய ஆதரவாளராக இருந்தவங்க ஷிஃப்ட் ஆயிருக்காங்க. திருப்பி அவங்கள கொண்டு வரணும். ஆல்ரெடி இப்ப ஆளும் கட்சியா தாவேகா இருக்கு. அதுல ஆதரவாளர்கள் ஒரு வேளை அதுல நிர்வாகிகளாவா இருந்தாங்கன்னா அவங்க ஆளும் கட்சியோட வருவாங்களாங்கிறது சிக்கல் இருக்கு. இதெல்லாம் அவருக்கு ஒரு பெரிய சிக்கல். இதை வந்து ஒரு கொஞ்ச நாளைக்கு 1.5 வருஷத்துக்கோ 2 வருஷத்துக்கோ முன்னாடியே பண்ணியிருந்தாருன்னா அவருக்கான ஸ்கோப் நல்லா இருந்திருக்கும். இவருக்கு இப்ப வந்து நான் வந்து பாஜகவை விட்டு வெளியில வந்துட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கான ரீசனே சொல்ல. பெருசா நான் வந்து அந்த ஐடியாலஜி பிடிச்சு அங்க போனேன், இப்ப அந்த ஐடியாலஜி பிடிக்காம வெளியே வந்துட்டேன், அதை பத்தி ஃபுல் எக்ஸ்பிளேஷன் கொடுக்கல. இல்ல, அவர் பிராக்டிகலான கருத்து வேறுபாடுகளை தானே சொல்றாரு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு கூட்டணி இருக்கலாம், நான் வேற பாதையில பயணிக்கணும். அஃப்கோர்ஸ் இன் ஆஸ் மெனி வேர்ட்ஸ் அவர் சொல்லலைன்னா கூட எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது, கம்யூனிகேட் பண்றது, தமிழ்நாட்டினுடைய அபிலாஷைகளை மனதில் கொண்டு ஒரு தேசிய கட்சியோட வளர்ச்சி இருக்கணும்ங்கிறாரு. இலைமறை காய்மறைவா சொல்றாருன்னு புரிஞ்சு. சரி, அப்ப தேசிய கட்சி வேணான்னு தானே அவர் வந்திருக்கிறாரு. அப்ப இவர் என்ன பண்ண போறாரு? இவர் ஒரு டிராஃப்ட் ரெடி பண்ண போறாரா? இவர் ஒரு பைலா ரெடி பண்ண போறாரா? இவங்க ஒரு அஜெண்டா ஃபிக்ஸ் பண்ண போறாங்களா? விஜய்க்கு எதிராக இவர் நிக்கிறாருன்னு நாகராஜ் சொல்ற பாயிண்ட்ல இருந்து நம்ம எடுத்தோம்னா, விஜய் பாஜகவை கொள்கை எதிரி என்கிறார். இவர் கண்டிப்பாக விஜய்க்கு எதிரான ஒரு அரசியலை தான் செய்ய போறார். அப்படின்னா அது வந்து விஜய் பிஜேபி ஆன்டி பிஜேபி லைன் தான் எடுக்க போறாரு. இப்போ இவரும் ஆன்டி பிஜேபி லைன் எடுத்து விஜய் எதிர்க்க போறாரா, இல்ல இவர் பாஜகவுடைய இப்போ மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டு விஜய் எதிர்க்க போறாரா,
இல்ல மும்மொழி கொள்கை ஏத்துக்கல விஜய் ஏற்க மாட்டார். இப்போ ஆல்ரெடி அதிமுக பண்ண ஒரு அரசியல், அதிமுக பண்ண அரசியல், திமுக பண்ண அரசியல் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நீங்க விஜய் எதிர்ப்பாரு. எப்படின்னா இப்ப இன்னைக்கு இப்ப திமுக வச்சிருந்த கோர் ஓட் பேங்க் வந்து எஸ்சி எஸ்டி அண்ட் மைனாரிட்டி ஓட்ஸ், அதை அப்படியே விஜய் வந்து தன் பக்கம் கொண்டு வந்தார். இந்த ஓபிசி இருக்கு இல்லையா, அது வந்து செதறி கிடக்கு, அதை வந்து ஒண்ணு பண்ணக்கூடிய வேலையை அண்ணாமலை செய்வார். அதுதான் சஞ்சீவியும் அதான் நடக்கும். அதை ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய அந்த ஓபிசில எந்தெந்த குரூப் அங்க போறாங்க, எந்தெந்த குரூப் இங்க போறாங்க, அதுலயும் ஒரு சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்னா இவரே ஒரு டாமினன்ட் ஆயிரக்கூடாதுங்கிற ஒரு சிக்கல் இருக்கு. இந்த சிக்கல்கள்லாம் அவர் களையணும். அதுக்காகத்தான் என்ன பண்றாரு, எடுத்தோம் கவுத்தோம் முதல்ல கட்சி ஆரம்பிச்சு பேரை அறிவிச்சு கொடி அறிவிச்சுட்டு நாளை காலையில் கொடியை தூக்கிடக்கூடாது, ஸ்டெப் பை ஸ்டெப்பா போனோம். முதல்ல வந்து நம்ம வந்து ஒரு இது மாதிரி அப்ப மூவ்மெண்ட் மாதிரி ஆரம்பிப்போம், அதை உள்ள கொண்டு வருவோம், அது ரெஸ்பான்ஸ் பார்ப்போம், அவங்க எப்படி ஐடியாலஜிக்கலா அதை வந்து மோல்ட் ஆகுறாங்கன்னு பார்ப்போம். நம்ம ஏற்கனவே காலையில அவர் அனௌன்ஸ்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு போனை பண்ணோம். அப்பயும் நான் அதான் சொன்னேன், இவர் வந்து ரொம்ப அதிரிபதியா இறங்க மாட்டாரு, ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் போவார் அப்படின்னு. ஏறக்குறைய அதை நோக்கி தான் போறாரு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 48 ஹவர்ஸ்க்குள்ள ஒரு 50 லட்சம் பேர் ஆன்லைன்ல சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. நம்ம லைவ் போயிட்டு இருக்கு போய் பார்க்கிறோம், 50 லட்சம் பேர் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நம்ம ஆன்லைன் போயிட்டு இருக்க போய் பார்க்குறோம், ஆன்லைன்ல பார்க்குற சோஷியல் மீடியால ஒவ்வொரு பேஜுக்கும் குறைஞ்சபட்சம் 10,000 பேர் 20,000 பேர் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நம்பர்ஸ் ஏறி இறங்குது. பாக்குறப்ப அவ்வளவு பேர் ஒரு ஆர்வம் இருக்காங்க. இப்ப விஜய் ஒரு அரசியல் பண்றாருன்னா விஜய்க்கு எதிர்த்து கவுண்டர் கொடுக்கறதுக்கு அதே யங்ஸ்டர்ஸ் மத்தியில் இருக்கக்கூடிய இன்னொரு பரபரப்பான அரசியல்வாதி தான் தேவைப்படும். இப்ப அதிமுக கொடுத்தாங்கன்னா பெருசா ஈடுபடாது. அப்போ ஒரு தாவேகாவை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு தாவேகாவுக்கான முக்கிய சவாலா அண்ணாமலை மட்டும் கிடையாது. அண்ணாமலை இருக்கிறாங்க, அதிமுக திமுக இருக்கு, பல கட்சிகள் இருக்கு. இந்த இத்தனை பேருடைய எதிர்ப்பையும் சமாளிச்சு தான் அவர் கவர்மெண்ட் ரன் பண்ணி ஆகணும். சஞ்சீவி அவர்கள்ட்ட கேட்க நினைக்கிறது 2029 இல்ல 2031 தான் அப்படின்னு ஓரளவுக்கு ஒரு நம்பிக்கையோட சொல்லலாமா? அவர் பார்லிமெண்ட் எலெக்ஷனை டார்கெட் பண்ணல அப்படின்னு தெரியுதா? பார்லிமெண்ட் எலெக்ஷனையும் டார்கெட் பண்றாருன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதான் சொல்றேன், நிறைய அதுக்கு முன்பாக நடக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா பிஜேபிக்கு இதுல பெருசா இறக்குறதுக்கு எதுவும் கிடையாது. பிஜேபியோட பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்பொழுது, ஏன்னா லோக்சபா எலெக்ஷன்ல கடந்த 3 தேர்தல்கள் அவங்களுக்கு பெருசா இது வரைக்கும் எவன் பண்ணது கிடையாது. சோ தே ஆர் நாட் கோயிங் டு லூஸ் எனிதிங். ஒருவேளை அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு 4-5 சீட் ஜெயிச்சாலும் கூட இட் வில் பி நியூட்ரல் இல்லையா? ஒரு 39 இடங்கள் வேற கட்சிகள் ஜெயிக்குது, இது வரைக்கும் ஜெயிச்சிட்டு இருக்கு. அது காம்பினேஷன்ஸ் ஆஃப் 2014 ஏடிஎம்கே ஜெயிச்சது, அதே போல அடுத்த தேர்தல்கள் திமுக அண்ட் காங்கிரஸ் கூட்டணி ஜெயிச்சது. சோ பிஜேபிக்கு இட்ஸ் நோ ப்ராஃபிட் நோ பாயிண்ட் தான் இல்லையா? ஒருவேளை அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு 5 சீட் அந்த காம்பினேஷன்ல வரக்கூடிய கட்சிகள் 5 சீட் லைக் இட் குட் பி ஃபார் ஃபிஷ் அப்படி ஜெயிச்சாலும் வந்து அது பிஜேபிக்கு அட்வான்டேஜ் தானே. ஏன்னா அந்த 5 சீட்டுகள் 6 சீட்டுகள் வந்து கண்டிப்பா இந்தியா அலைன்ஸ் பக்கம் போறது கிடையாது. ரைட். காங்கிரஸ் போகாத எந்த சீட்டுமே பிஜேபிக்கு நல்லதுதான்றீங்க? ஆமா 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 அதான் சொல்றேன். அதுதான் அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன்ல தான் YSRCP இருந்தது, பிஜேடி போன்ற கட்சிகள் இருந்தது. சோ அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்தாங்க. they focus only on the state. நீங்க வந்து பிஜேபிக்கு ஆதரவா இருக்க வேண்டாம், குறைஞ்சபட்சம் காங்கிரஸ்க்கு ஆதரவா இல்லாம இருந்தாலே we are happy அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட்ல எப்படி ஜெயலலிதா அவர்கள் இங்க இருந்தாங்களோ அந்த மாதிரி. ஆமா ஆமா கண்டிப்பா அப்படிதான் இருக்கும். இப்ப நீங்க இன்னொரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பிஜேபி தள்ளி இருக்குன்னு சொன்னோம் இல்லையா அண்ணாமலை அவர்கள். அந்த ஒரு மொமெண்ட்ல வந்து நாளைக்கு எந்த எக்ஸ்ட்ரீம் போலாம் அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் திட்டாங்க அப்படின்னா நாளைக்கு ஒருவேளை பிஜேபி ஒரு மேல வழக்குகள் தொடரலாம், ஒருவேளை நாளைக்கு ரைடோட வாய்ப்பு இருக்கு இல்லையா? அது அண்ணாமலைக்கு வாய்ப்பு இருக்கு. சோ பொலிட்டிக்கலி இட் குட் பி an advantageous for us. பட் இன்னொரு பக்கம் ஆப்போசிட்ல இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பாருங்க குழந்தைய கிளிடு தொட்டிலும் ஆட்டி விடுறாங்க, இதெல்லாம் நாடகம்ன்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. நாராயணன் சார் வந்து எடியூரப்பா எக்ஸாம்பிள் சொன்னாங்க. எப்போ கதை திரைக்கதை வசனம்லாம் எழுத ஆரம்பிச்சீங்க? சினிமாவில் போயிட்டீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து சஞ்சீவி. இல்ல சார், என்னமா வந்துட்டு இருக்கீங்க தமிழ்நாட்டுல? எல்லாமே சினிமா மைப்படுத்தா இருக்கீங்களா? என்ன சொல்றீங்க? இல்ல சார், எவ்ரிதிங் தமிழ்நாடு அரசியலே சினிமா மாதிரி இருக்கா சார்? இல்ல அவர் டிகே சிஎம் ஆனதுல ரொம்ப குஜாலா இருக்காரு, என்னன்னு தெரியல. இதுல இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. சஞ்சீவி, இப்போ நாராயணன் சார் வந்து எடியூரப்பா எக்ஸாம்பிள் சொன்னாங்க. அவர் தான் கட்சி விட்டு போனாரு, அதுக்கப்புறம் திரும்ப வரலையா, நாங்க வரவேற்கலையா, இன்னைக்கு நாங்கெல்லாம் ஒன்னா இல்லையான்னு. Do you foresee something like that happening? அதற்கான வாய்ப்புகள் இப்போதைக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு இல்ல. anything could happen in politics. நான் சார் சொன்ன மாதிரி நாளைக்கு எது வேணா நடக்கலாம். ஏன்னா கட்சியில ஒரு கட்சியில இருந்து தாவறதுக்கு அதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஐடியாலஜிக்கலா பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு இது சேர்ந்தவர் தான் அண்ணாமலை அவர்கள். சோ அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை இது சக்சஸ் ஆகல அப்படின்னா மீண்டும் அந்த வழியை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை
பொலிட்டிக்கலா ஓரளவுக்கு சக்சஸ் பண்ண முடிஞ்சது அப்படின்னா இந்த புது மிஷன் அப்படின்னா அந்த முடிவு எடுக்க மாட்டாரு. எவ்ரிதிங் இஸ் அபௌட் கூட்டணி வைக்கலாம், கூட்டணி வைக்கலாம், அதுக்கான வாய்ப்பு இருக்கலாம், கூட்டணிக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் என்னன்னா அவர் இந்த தள்ளி தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டாரு. ஓரளவுக்கு எஸ்டாப்ளிஷ் ஆகி வர வரைக்கும் ஓரளவுக்கு ஆதரவு பெற்று வாக்குகள் பெற்ற வரைக்கும் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல கண்டிப்பா தப்பு பண்ண மாட்டாரு. ஏன்னா அந்த அது பண்ணாரு அப்படின்னா அது பாதகமா அது முடியும், சாதகமா இருக்காது கண்டிப்பா. ஏன்னா எல்லாமே அந்த வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு பிஜேபியோட பி டீம் அப்படின்னு சொல்றது மறுபடியும் வந்து ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ண மாதிரி தான் இருக்கும் இப்படி பண்ணாரு அப்படின்னா. ஓகே ஓகே நாகராஜ், அது ஒரு கேட்ச் 22 சிச்சுவேஷனா? அதாவது பிஜேபியை விமர்சிக்காமலே இருந்தாலும் பாருங்க பிஜேபி பி டீம் அப்படிங்கிற விமர்சனம் வரும். 2029 போட்டியிடவே இல்லைன்னா பார்த்தீங்களா அவர் மோடியோட ஆள், அதனால தான் அங்கே போட்டியிட மாட்டேன்றாருன்ற விமர்சனம் வரும். பட் ரொம்ப கடுமையாக விமர்சிச்சுட்டாலும் பிஜேபியில் இருக்கக்கூடியவர்கள் தவறாக எடுத்துக்க வாய்ப்பு இருக்குது, அமித்ஷா அவர்கள் தப்பாக எடுத்துக்க வாய்ப்பு இருக்குது, என் பிரதமர் மோடியே தப்பாக எடுத்துக்க வாய்ப்பு இருக்குது, என்ன நம்மகிட்டேருந்து போய் இவ்வளோ நம்மளை விமர்சிக்கிறாருன்னு. சஞ்சீவி சொன்ன மாதிரி ரெய்டு பயங்களா, அது மாதிரியான விஷயங்கள் அந்த ஆங்கிள்ஸ் எல்லாம் யோசிக்கணுமா? ஸோ எப்படி அந்த நிலைப்பாடை எடுக்கிறதுங்கிறது இட்ஸ் ட்ரிக்கி சிச்சுவேஷன். ஒரு ட்ரிக்கி சிச்சுவேஷனும் கிடையாது. விஜய் என்னைக்காவது விஜய் பத்தி பேசினாரா? பேசல. அதனால தானே அவர் பி டீம்னு எங்க சுபேர் அதே பி டீம் தான் சொன்னாங்களா? அதே தான் பி டீம் சொன்னாங்களா? இதெல்லாம் ஒரு ட்ரிக்கி சிச்சுவேஷன் இல்லைங்க. இல்ல இப்ப பி டீம் இல்லையா, காங்கிரஸோட சேர்ந்துட்டாரு. முதல்ல ஒரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பிஜேபி எதிர்த்தாதான் அரசியல், பிஜேபியை திட்டினாதான் அரசியல்ன்றது தமிழ்நாட்டை விட்டு போயாச்சு. அப்படியா? 2021 ஃபெயிலியர், அது 2026 ஃபெயிலியர். 2021 எடப்பாடி அவர்கள் தப்பான கூட்டணி வைத்ததுனால தான் ஸ்டாலின் ஜெயிச்சார். இல்லைன்னா 2021 அவர் வந்திருக்க சான்ஸே கிடையாது. தேமுதிகவும் டிடிவியும் அன்னைக்கு சேர்த்திருந்தா அவர் கண்டிப்பா வந்திருப்பாரு. அது அவர் பண்ண மிஸ்டேக். நிறைய மிஸ்டேக் பண்ணிருக்காரு, நிறைய சொல்லணும் 6 வருஷத்துல. அதனால அதை பத்தி உள்ள போல, அது வேற டிபேட். 2026 பார்க்கும்போது என்னன்னா தமிழ்நாடு வர்சஸ் டெல்லி அப்படின்னாங்க, ஃபெயிலியர். ரைட். மோடி எலெக்ஷன் ஆன்டி பிஜேபி போயிடுச்சா தமிழ்நாட்டுல? 2024 குறிப்பாக அண்ணாமலையோட சக்சஸ் பிஜேபிக்கு என்னன்னு கேட்டா, he converted negative மோடி votes to positive votes. அந்த விஷயத்தை அவர் சோ இனிமே வந்து மோடி எதிர்த்தாதான் இங்க வந்து ஓட்டு விழும் அப்படிங்கிற கதை இல்ல. மோடி அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் அப்படிங்கறீங்க. தமிழ்நாட்டுல மோடி அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அது ஓட்டிங் ஃபேக்டருக்குள்ள ஒன்னும் வரல. அதாவது ஓகே மோடி நல்லவர்ப்பா, மோடி பரவாயில்ல, ஓகே இருக்கட்டும், ஆனா நான் மோடிக்காக ஓட்டு போடுவேன்ற ஃபேக்டர் இன்னும் வரல. ஏன்னா அவங்க வந்து என்ன செய்யறாங்க, மண் சார்ந்த அரசியலை எதிர்பார்க்கறாங்கன்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அத ஒரு ஜஸ்ட் பிளேயிங் டெவில்ஸ் அட்வொகேட், பாஜக என்ன மண் சார்ந்த அரசியல் செய்யல? அவர் எங்க போனாலும் வேட்டி கட்டிட்டு போறாரு, அவர் எவ்வளவு தமிழ பேசுறாரு, அரசியல் செய்யுது. ஆனா பாஜக செய்யற அரசியல், அண்ணாமலையே பிஜேபி உருவாக்குன ப்ராடக்ட் தானங்க. இன்னைக்கு மண் சார்ந்த அரசியல் பேசுற அண்ணாமலையை உருவாக்குனது பிஜேபி தானங்க. இல்லங்க, நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கல. அவங்க என்ன பண்ணாலும் ஒத்துக்க மாட்டேன்றாங்க மக்கள். இப்போ நான் ஒரு நடிகரா இருக்கேன், நான் நல்லா தான் நடிக்கிறேன், அவன் நடிக்கவே தெரியாதுப்பான்னு சொல்லிட்டு போனா இதுக்கு மேல அவன் நடிகர் என்ன பண்ண முடியும்? ரைட், அவனால நடிக்க தான் முடியும். ரைட், நான் நடிகர்னா அவங்க நடிகர் நான் சொல்ல எக்ஸாம்பிள் தான் நான் சொன்னேன். ஓகேவா? அது என்ன சொல்றேன் அப்படின்னா, எது அக்செப்ட் பண்ணணுமோ அதை தான் அக்செப்ட் பண்ண முடியும் மக்கள். பட் ஏன் வை பீப்புள் ஆர் நாட் அக்செப்டிங்? மக்கள் வந்து இன்னைக்கு 2 வருஷம் முன்னாடி கட்சி ஆரம்பிச்ச விஜய் ஏத்துக்கிறாங்க. நான் ரொம்ப மோஸ்ட் குரூஷியல் பீரியடா பாக்குறது 2016 இருந்து 2019 பீரியட். அதுல வந்து பிஜேபி லாஸ்ட் இட்ஸ் வே. ஓகே, அந்த ஆன்டி டிஎம்கே வேவ், அந்த இது மோட்ல அவங்க வந்து they lost their way. அதுல இருந்து இன்னைக்கு நியூட்ரலைஸ் ஆகி வந்திருக்கு. அப்பதான் வந்து நியூட்ரலைஸ் ஆயிருக்கு. இன்னும் அவங்கள பாசிட்டிவா கொண்டு போறதுக்கு இன்னும் 5 ல இருந்து 10 வருஷம் ஆகும். ஓகே, அதாவது ஃபினான்ஸ் லோன். பட் சுபர் சார் அதை ஏத்துக்கிறீங்களா? ஆன்டி பிஜேபிங்கிற சென்டிமென்ட் தமிழ்நாட்டுல போயிடுச்சுன்னு ஏத்துக்கிறீங்க? இல்ல, அது நாகராஜோட வாதம், அவருடைய ஆசை. 2019, 21, 24 திமுக அதை சொல்லி தான் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. 2024ல 2 வருஷத்துக்கு முன்னாடி இல்லங்க, 2024 வெற்றிக்கு முதல் காரணம் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல முதல் காரணம் என்னன்னா, ரெண்டா பிரிஞ்சிருந்தாங்க. அது அங்க மொமெண்டமே லூஸ் ஆச்சு. இந்த ரெண்டா பிரிஞ்சும் கூட சேர்ந்து இருந்தா ஜெயிச்சிருப்பாங்க. அது ஓட் மல்டிபிள்ஸ் வேற மாதிரி, ஒரு ஓட்டோ 2 ஓட்டோ வின்னிங் தான் இங்க. அப்படிங்க இல்ல, ஆனா நீங்க சொல்ற அந்த ஆன்டி பிஜேபின்னு திமுக சொல்லி 40 சீட் ஜெயிச்ச எலெக்ஷன்ல பிஜேபி தலைமையில ஒரு அணி எப்படி இவ்வளவு கணிசமா பெர்ஃபார்ம் பண்ண முடியும்? அண்ணாமலையோட பெர்ஃபார்மன்ஸ் தான். நான் ஏற்கனவே சொன்னேன், ஓட் நீங்க சொன்ன மாதிரி ஓட்டு மோடிக்கு இல்ல, போட்டு விழுந்திருக்கு, மாற்று கருத்து கிடையாது. ஆனா வின்னிங் இல்ல அப்படிங்கறதான். திமுகவுக்கு அது கை கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. 2019, 21, 24, 26ல என்ன பண்ணாங்கன்னா, நடக்கிறது வந்து லோக்கல் பாலிடிக்ஸ். டெல்லி அரசியல் பண்ணோனே விஜய் வந்து அந்த அரசியலை கையில் எடுத்துட்டு, அதனால விஜய்க்கு வந்து அந்த ஓட்டு ஷிஃப்ட் ஆகி போச்சு. அப்படி சோ இன்னும் ஆன்டி பிஜேபி சென்டிமென்ட் இருக்கிறதுனால தானே உங்களுக்கு திமுக கூட்டணிங்கிறது வந்து கிட்டத்தட்ட 70% மேல வந்திருக்காங்க. 24 தொகுதியில வெறும் 2000 ஓட்டு தான் டிஃபரெண்ட். 2000 ஓட்டுக்குள்ள 500, 100, 50 இந்த மாதிரி விஷயம் தான்.
ஏன் அது செட் ஆகலைன்னா ஏன் வந்து பிஜேபி போன முறை 4 தொகுதி ஜெயிச்சாங்க, இந்த முறை ஒரு தானே வந்தாங்க. குறைந்தபட்சம் அவங்களுக்கு செல்வாக்கு இருக்கக்கூடிய கன்னியாகுமரி போன்ற இடங்கள் கூட இந்த முறை வரலையே. அப்படிங்கும்போது அதெல்லாம் வந்து ஒன்றும் அந்த இது மாறவே இல்லை. ரெண்டாவது, அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் எந்த அரசியலை கையில் எடுக்க போறார்? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்றிய அரசு எதிர்த்து அரசியல் பண்ண போறாரா, பாஜக எதிர்ப்பு அரசியல் பண்ண போறாரா, இல்ல அதிமுக எதிர்த்து அரசியல் பண்ண போறாரா? இதெல்லாத்தையும் விட்டுட்டு அதிமுக எதிர்த்து என்ன அரசியல் பண்றது? அவங்களே 3வது இடத்துல இல்ல, இதெல்லாத்தையும் விட்டுட்டு ஒண்ணு தாவேக்கா எதிர்க்கணும், இல்ல எதிர்ப்பு அரசியல் மட்டும் தான் பண்ண போறாரு. இப்ப தாவேக்கா எதிர்ப்பு அரசியல் இவருக்கு கை கொடுக்கும். ஏன் கை கொடுக்கும் அப்படின்னா வந்து இவங்க தான் இப்ப ரூலிங்ல இருக்காங்க. கரெக்ட். ரூலிங் பார்ட்டி அட்டாக் பண்ணாதான் நீங்க வந்து வளர முடியும். அதான் விஜய் பண்ணார். அந்த நரேஷன் வேற யாரையும் டார்கெட் பண்ணவே மாட்டாரு. டார்கெட் வந்து டிவிக்கே எப்படி விஜய் தெளிவா திமுகவை மட்டுமே டார்கெட் பண்ணாரோ, எஸ் அந்த மாதிரி அண்ணாமலை விஜய் மட்டுமே பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரப்ப மேல பாத்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி எதையுமே அட்டாக் பண்ண மாட்டாரு. யாரை பத்தியும் பேச எந்த இஷ்யூ பேச மாட்டாரு. டிவிக்கே டார்கெட் பண்ணி மட்டும் தான் பண்ணுவாங்க. ஆனா அவங்களும் அது கவுண்டர் கொடுக்கறதுக்கு இறங்குவாங்க. ஏன்னா இன்னைக்கு டிவிக்கேங்கிறது தனி ஒரு ஆள் கிடையாது, தன்னந்தனி ஆள் கிடையாது, அரசாங்கம் மட்டும் கிடையாது. அவங்களுக்கு நீங்க வலுவான ஒரு அலையன்ஸ் இருக்கு. காங்கிரஸ் இருக்கு, விசிகா இருக்கு. இப்ப இந்த இடத்துல வந்து ஒரு வேலை விசிகா இருந்தாரு வச்சுங்க, அண்ணன் பாவலன் இருந்தாருன்னா அவர் பேசியிருப்பாரு. ஒரு பக்கம் காங்கிரஸ் இருந்தா காங்கிரஸ் பேசியிருப்பாங்க. அவங்க அந்த பார்ட்டியுமே இன்னைக்கு வந்து அலையன்ஸ் வைஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க. அப்படிங்கும்போது இந்த இருக்கிற ஒரு கவுண்டர் வந்து இருதுருவ அரசியல் மாதிரி தான் போக போகுது. இதுல திமுக அதிமுக இவங்களுடைய ரோல் எப்படிங்கிறது தான் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஓகே திரு நாராயணன், வை ஓவர் த இயர்ஸ் இப்போ நம்ம நிறைய பேர் கருத்து சொல்லிட்டு வந்தாங்க, பாஜகவால் ஏன் அந்த தமிழ்நாட்டுடைய பல்ஸை மட்டும் பிடிக்கவே முடியல? இல்லை அதாவது இப்போ நீங்கள் பேசிட்டு இருந்ததே பார்த்தோம்னா 2014, 19, 24 3 பார்லிமெண்ட் எலெக்ஷன். ஆமாம். ஆனால் சேஃபாக எல்லாருமே வந்து 2024 மட்டும்தான் பேசுகிறாங்களே தவிர 2014 பற்றி யாரும் பேசுறது இல்லை. 2014 திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தலைவராக இருக்கும் பொழுது 19.8% சம்திங் வாங்கினோம். ஸோ அதனால இது ஏதோ திடீர்னு கலைஞர் ஆமாம், அதாவது 3 கார்னர்டு கண்டெஸ்ட் 3 கார்னர்டு கண்டெஸ்ட்டில் வரும்போது ஓட் பர்சன்டேஜ் வேறு. 2 கார்னர்டு கண்டெஸ்ட் எப்போ 2021 அப்போது ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸு அசம்பிளியில். ஆனால் 2024 3 கார்னர்டு கண்டெஸ்ட் வருது. அப்போது பிஜேபியினுடைய ஓட்டு பர்சன்டேஜ் 2014 வாங்கின மாதிரி இன்க்ரீஸ் ஆகுது. இதுதான் ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம். அப்போ இந்த முறை அதாவது 2026 அண்ணாமலையால் இல்லை, அதாவது எப்படி வேணா வச்சுங்க. அப்போ அது பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களால்னு சொன்னால் இது அண்ணாமலை அவர்களான்றது நான் ஏற்றுக்கிறேன். அது இதுதான் ப்ராப்ளம். ஸோ நம்ம எப்படி வேணா அதை இது பண்ணிக்கலாம். இப்போது இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்கள் சொல்கிற எல்லா பர்சன்டேஜ் கணக்குமே எலெக்ஷன் கமிஷன் சொல்கிற அவங்களுடைய டாக்குமெண்ட்டுக்கு வேண்டிய பர்சன்டேஜ். அதாம்மா, நான் 2 சீட்டில் நின்றாலும் 234 தொகுதிக்கும் சேர்த்து அந்த 2 சீட்டில் நின்றால் இவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கினாங்க அப்படின்றது தான். பட் அதை விட ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து எப்படி இதை அனலைஸ் பண்ண முடியும்னா கண்டெஸ்டட் ஆவரேஜில் தான் பண்ண முடியும். கண்டெஸ்டட் ஆவரேஜ்னா போட்டி போட்ட இடங்களுடைய சராசரி. அதை பார்க்கும் பொழுது 2026 2024 விட 21 அதிகம் வாங்கியிருக்கோம். 22% மேலே நாங்கள் வாங்கியிருக்கோம். 24 விட அசம்பிளிலே அதிகம் வாங்கியிருக்கிறோம். அசம்பிளியில் 26 வாங்கியிருக்கிறோம். ஸோ இதுக்கு போய் நம்ம இந்த 26 எஸ் இந்த 32 இடங்கள்ல 22.2 நான் வந்து இதுக்கு ஒரு பெரிய விளக்கம் போட்டிருந்தேன். நான் அப்போ தாமரை சின்னம் போட்ட இடங்கள்ல பெற்ற வாக்குகள். அதான் இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்ம எப்படி வேணாலும் இன்டர்பிரேட்டும் பண்ணலாம், மிஸ்இன்டர்பிரேட்டும் பண்ணலாம். நான் சொல்றது என்னன்னா, அது எலெக்ஷன் கமிஷன் தன்னுடைய வெப்சைட்ல போடுற விஷயம். இந்த எலெக்ஷன் நடந்துச்சுங்க 2026 இவ்வளோ கட்சிகள் வந்து இந்த வாக்கு வாங்கியிருக்காங்க, பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டை வந்து போடுறாங்க. ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய சராசரி இவ்வளோன்னு எலெக்ஷன் கமிஷன் சொல்லுங்க. ஸோ நீங்கள் ஆவரேஜ் பர்சன்டேஜ் கணக்கு போட்டிங்கன்னா பிஜேபியினுடைய பர்சன்டேஜ் வந்து 22% நாம் சொல்கிறோம். இதுக்கு வந்து என்னுடைய ஆர்குமெண்ட்டுக்கு எதிரால நிறைய பேர் பேசலாம். ஸோ நான் வந்து இப்போ பிஜேபி வந்து ஒரு 60 தொகுதியிலையோ இல்லை 100 தொகுதியில் நின்றுருது அப்படின்னு சொன்னாங்க, இன்னும் அதிகமாக கூட வந்திருக்கலாம், இல்லை இதே ஆவரேஜ் கூட இருந்திருக்கலாம், எங்கேயும் ஒரே ஆவரேஜ் வந்திருக்கலாம். ஸோ அதனால் இது நம்ம இப்படி தான் பார்க்க முடியுமே தவிர பிஜேபி வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு அப்படி கிடையாது. இங்கே பொறுத்த வரையிலும் கடந்த 50 வருடங்களாக இந்த 2 கட்சிகள் எல்லாருமே என்ன கேட்குறாங்கன்னா, பிஜேபி வளரலையே கேட்குறாங்களே தவிர. ஏன் அப்படின்னு சொன்னால் பிஜேபி ஆல் இண்டியா லெவலில் ரூலிங் பார்ட்டி 20 ஸ்டேட் மேலே நமக்கு இருக்குன்றதுனால சொல்கிறாங்க. பிஜேபி கேரளாவில் அண்ணாமலை வெளியே போயிட்டாரு,
நீங்க என்னதான் வந்து ஓகே நாங்க அவரை வந்து சந்தோஷம் அவர் போட்டோம் நாங்க வாழ்த்துறோம் எல்லாருமே சொன்னாலுமே கூட இதோட முதல் பிஆர் டேமேஜ் பிஜேபிக்கு இல்லையா? அதை எப்படி சரி செய்ய போறீங்க? உங்களோட கவுண்டர் ஸ்ட்ராட்டஜி என்ன? திரு அண்ணாமலை அவர்கள் 5 வருடங்களுக்கு முன்னால் வந்தார். 6 வருடம். சரி, 6 வருடங்களுக்கு முன்னால் வந்தார். 2014 அண்ணாமலை எங்க இருந்தார்? அது சரி. இல்ல நான் என்ன கேக்குறேன், now that this has happened, இதுக்கு நீங்க ஒரு டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணணும்ல கேக்குறேன். இதுல ஒன்றும் டேமேஜ் இல்லைன்னு சொல்லலாம். ஏனென்றால் ஒரு அண்ணாமலை நேத்து வரைக்கும் உங்க பக்கத்துல இருந்த கருணாகராஜன் போயிட்டாரு. இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும்போது அதுதான் நான் சொன்னேன். அண்ணாமலை எப்போ வந்தாருன்னு கேட்டேன். இன்னொரு அண்ணாமலை வரலாம். அது சரி. இல்ல இன்னொரு அண்ணாமலை இங்கிருந்தே உருவாகலாம். அது சரி. அதுல தவறு ஒண்ணு இல்லை. இது பொலிட்டிக்கல் பார்ட்டி இது வந்து ஒரு ப்ராசஸ். அதனால சும்மா அவர் போயிட்டாரு இவர் நான் தான் பாலராஜ் மதோவுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொன்னேன். பாலராஜ் மதோவுக்கு அவர் ஸ்டால்வார்ட். ஓகே. சோ அப்பேற்பட்டவர் ஓகே கடைசி வரல வாஸ் வித் அவர் ஐடியாலஜி. நான் வந்து அண்ணாமலை நான் கம்பேர்லாம் பண்ணல. நான் சொல்றது எவ்வளவு பேர் இருக்காங்க. அதனால அப்படியெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. மென் மே கம் மென் மே கோ பட் ஆர்கனைசேஷன் ஆல்வேஸ் வில் லாஸ்ட். ஓகே ஓகே. திரு சஞ்சீவி, நிறைவான கருத்து. நாங்க ஒரு அண்ணாமலை உருவாக்கணும், இன்னும் 4 அண்ணாமலை உருவாக்க முடியாதா பிஜேபியாலன்னு கேட்கிறேன். இதை உருவாக்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஆச்சு இல்லையா ஒரு அண்ணாமலை உருவாக்குறதுக்கு? அது இன்னும் பல ஆண்டுகள் ஆகலாம். அது வரைக்கும் சென்ட்ரல் அவங்க பவர்ல இருக்கணும். சென்ட்ரல்ல பவர் போனா திரும்ப வர போகுது. சஞ்சீவி, நீங்க அதிகாரத்தை பத்தி பேசுறீங்க, நான் கட்சியை பத்தி பேசுறேன். இல்ல சார், கட்சியை வளர்க்கறதுக்கு அதிகாரம் இருக்கணும்ல சார். எல்லாம் அப்படிதான் வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு நபரை வச்சுதான் ஒரு கட்சி வளரணும்ன்றது இல்லைன்னு நான் சொன்னேன். வேற ஒண்ணும் இல்லை. நரேந்திர மோடி தனிநபர் தானே இருக்கட்டும். அவரை வச்சு கட்சி வளரல. நரேந்திர மோடி ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க. நான் 1992 நரேந்திர மோடியினுடைய முதுகுல உப்பு மூட்டை ஏறி உட்கார்ந்துவேன். நீங்களா? ஆமா. சரிதா? போட்டோ இருக்கா? இருக்கு. ஏன் சொல்றேன்னா அந்த அவர்களுடைய உழைப்பு, அவருடைய தியாகம், கட்சி வந்து அந்த அளவுக்கு அந்த இயக்கம் எல்லாமே நான் யாரையுமே குறைச்சி மதிப்பிடலாம். திரு அண்ணாமலை அவர்களை கூட நீங்க தனிநபர்கள் கட்சி இல்லன்னு சொல்றீங்க. இன்னைக்கு பிஜேபி பர்சனாலிட்டி ட்ரிவனா இருக்கு இல்லையா? அதை ஏத்துக்கணும். நான் சொல்றேங்க பிஜேபி இஸ் மோடி, மோடி இஸ் பிஜேபி. இல்ல அது பிஜேபி உருவாக்கினதுன்னு சொல்றேன். அதேதான் திரு அண்ணாமலை அவர்களும். எப்படி நரேந்திர மோடி கட்சி நினைச்சா அதையும் மாத்தும். இல்லங்க, உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. எங்களுடைய கட்சியை இன்னைக்கு மோடி மீறி ஏதாவது நடக்குமா சார் பிஜேபில? கட்சியை மீறி எதுவுமே நடக்காதுங்க. I think you will understand. சரி சார், பட் don't you think today it has come to a stage? கட்சி தான் இல்ல இன்னைக்கு அத கடந்து வந்துறலையா? Is Modi not bigger than the party today? கட்சி தான் மோடி அவர்களுக்கே கட்சி தான் பெருசு. அதுதான் நிதின் நபீனை வந்து அவர் அகில இந்திய தலைவர் ஆக்கின போது என்ன சொன்னாரு ஞாபகம் இருக்கா? மை பாஸ் அப்படின்னு சொன்னாரு. ஞாபகம் இருக்கா இல்லையா? அது சரி. ஆமா, அவ்வளவுதான். அதுதான் மோடி, அதுதான் பிஜேபி. ஓகே. சஞ்சீவி, நிறைவான கருத்து சுருக்குமா? சஞ்சீவி இருக்கீங்களா? ஓகே. நாகராஜ் இல்ல அண்ணாமலையை பத்தி பேசலாங்க இல்லையா? சோ பிஜேபி பாத்தீங்க அப்படின்னா எல்லா ஒரு ஸ்டேட்லயும் இந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி விதைச்சாங்க இல்லையா? இப்போ கர்நாடகால பாத்தீங்கன்னா they are investing more on தேஜஸ்வி சூர்யா ஒரு லீடர் விதைக்கிறாங்க. அதே மாதிரி மற்ற ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா இதே மாதிரி யங் லீடர்ஸ், அடுத்த ஜெனரேஷன் லீடர்ஸ், நியூ ஜெனரேஷன் லீடர்ஸ் விதைக்கிறாங்க. ஆனா 2024 அண்ணாமலை எடுத்த ஒரு முடிவு, நாராயண் சார் சொன்ன மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய அதிகாரம் கொடுப்படுது. அவர் பேச்சை கேட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு தனியாவே கண்டெஸ்ட் பண்ணாங்க எலெக்ஷன்ல. ஆனா அந்த முடிவு தவறா போனதுனால தேசிய அளவுல பாஜகவுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுது. ஒருவேளை தமிழ்நாட்டுல அந்த ஏடிஎம்கேயோட கூட்டணியில இருந்திருந்தாங்க அப்படின்னா அந்த முடிவு சரியா இருந்திருந்தா எல்லாரும் வந்து பிஜேபி they don't need to go and stand before ஆந்திரா ஆர் பீகார் நிதிஷ்குமார் கிட்டயோ அல்லது சிபிஎன் கிட்ட இப்போ நிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சோ தன்னிறைவா ஒரு கட்சியா இருந்திருப்பாங்க. ஏடிஎம்கே would have been a more compatible partner for பிஜேபி. சோ அது நடந்திருந்தா சூழல் வந்திருக்காது. சோ அது சேராதனால இப்ப தனியா அண்ணாமலை போறாரு. இது எப்படி நடக்குது பொறுத்து வந்து பார்க்கணும். பட் இட்ஸ் கோயிங் டு பி இன்ட்ரெஸ்டிங். ஐ திங்க் இட் வில் பி a good challenge. இத மறுபக்கம் பாத்தீங்கன்னா டிஎம்கே கூட ஒரு தனியா இருந்து ரசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து ஒரு ஆன்டி கம்யூனிஸ்ட் இன்க்ரீஸ் பண்றதுக்கு அண்ணாமலை பயன்படுவாரு. ஆனா அந்த வாக்க வந்து டிஎம்கே அறுவடை பண்ண ட்ரை பண்ணுவாங்க. சோ அந்த ஒரு எலிமெண்ட் இதுல இருக்கு. சோ டிஎம்கே will also slightly enjoy this ன்னு நினைக்கிறேன் நான். ஓகே, பாப்போம். நாகராஜ், ரொம்ப சுருக்கமா. நடந்த விஷயம் பாஜகவுக்கும் நல்லது, அண்ணாமலைக்கும் நல்லது. அப்படியா? நான் 2 பேரும் நல்லதுன்னு பாக்குறேன். இவங்களும் ஃப்ரீயா கூட்டணிக்கு போய்க்கலாம், அவரும் தனியா நடந்து ஃபர்ஸ்ட் இல்ல அதுதான் ஃபேக்ட். நம்ம சிரிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஃபர்ஸ்ட் நடந்துக்கலாம். பிளஸ் இங்க ஒரு வேக்யூம் இருக்கிறதா ஃபீல் பண்றத வந்து எல்லாருமே நினைக்கிறாங்க. அது என்ன நடக்குதுன்றத பொறுத்து வந்து களம் பார்க்கலாம். ஆனா
29 இல்லாமல் 31 அந்த ஸ்டேட் எலெக்ஷன் நடக்கும். ஒருவேளை 29 ரெண்டும் சேர்ந்து நடந்தாலும் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் இல்லை, ஆட்சி கவுந்து அந்த மாதிரி இது நடந்தாலும் அதற்கும் தயாராக தான் இருக்கும். தயாராக யார் இருக்காங்க? அண்ணாமலை தயாராக தான் இருப்பார். ஓகே. இல்ல தாவேகாவுக்கு ஒரு கவுண்டர் கொடுக்கறது இல்லை, ஒரு நிமிஷம் சொல்ல மாட்டேன். ஒரே விஷயம் தப்பா செய்யுங்க. கட்சியிலேருந்து எல்லாமே ரெடியாக தான் இருக்கு. எல்லாமே ரெடியாக தான். அப்புறம் எதுக்கு இந்த மூவ்மெண்ட், இந்த இது வெப்சைட் வார்ம் அப்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு வந்து இந்த ஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணணும்ல. நீங்க தானே கட்சி ரெடியா இருக்கு. கட்சி ரெடியா இருக்கு. கட்சி பேர் ரெடியா இருந்தாலும் ஸ்ட்ரக்சர் அந்த கட்சிக்குள்ள பேர் ரெடி பண்ணி என்ன பண்றது? ஸ்ட்ரக்சர் தான முக்கியம். இல்ல, அதுவுமே ரெடியா தான் இருக்கு. கிட்டத்தட்ட டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிஸ்ல இருந்து எல்லாமே ஒரு ஐடியா இருக்கு எல்லாருக்கும். ரைட், அதை வந்து ஃபார்மலைஸ் பண்றதுக்கு தான் இந்த டைம். ஓகே. இல்ல தாவேகாவினுடைய தாக்கம் அடுத்த ஒரு 1/4 நூற்றாண்டுக்கு தமிழ்நாட்டில் இருக்கும். அசைக்க முடியாத சக்தியாக இருக்கும். ஏன்னா அவங்க அந்த மாதிரியான கோர் ஓட் பேங்கை வந்து தன் பக்கம் கொண்டு வந்து வச்சுட்டாங்க. மைனாரிட்டி SC/ST ஓட்ஸ் அப்படிங்கிற தன் பக்கம் கொண்டு வந்து வச்சுட்டாரு. அவங்க வந்து முழுவதுமாக இந்த கொஞ்சமா வந்துட்டு இருக்காங்க. பாதி பேர் வந்துட்டாங்க, இன்னும் கொஞ்சம் வந்துருவாங்க. ஒரு பேட்ச் பாஸ் அவுட் ஆகி வரும்போது வேற ஓட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அடுத்த எலெக்ஷன் எப்போ வந்தாலும் சரி, பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்தாலும் சரி, சட்டமன்ற எலெக்ஷனாக இருந்தாலும் சரி, இப்போ அவருடைய ரசிகர்களாக இருக்கக்கூடிய 14-15 வயசவங்க அப்படி ஓட்டாவும் கன்வெர்ட் ஆவாங்க. அப்படிங்கும் போது அது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பார்ட்டியாக உருவாயிட்டு இருக்கு. அப்போ அதுக்கு கவுண்டர் கொடுக்கறதுக்கு பாஜகவோ அதிமுகவோ திமுகவோ அப்படிங்கிறதுல அங்கே ஒரு வேல்யூபிளான ஒரு ஸ்டார் இல்லை, ஸ்டார் ஒரு பொலிட்டிஷியன் இல்லை. அது அண்ணாமலை ஆல்ரெடி இருக்கிறதுனால அண்ணாமலை இறக்கியிருக்கிறாங்க. அண்ணாமலை இறக்கியிருக்கிறாங்களா, அண்ணாமலை இறங்கியிருக்கிறாரா அப்படிங்கிறது போக போக அவருடைய செயல்பாடுகளை தெரியும். ஓகே, நான் ரொம்ப சுருக்கமாக ஒருவர் திரு அண்ணாமலை அவருடைய புதிய முயற்சிக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். அதே சமயத்தில் பாரதிய ஜனதா கட்சியில் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன், கடந்த எங்களுடைய தேர்தல் பருவத்தில், அதாவது லாஸ்ட் டேர்மில் தொகுதி அளவில் மாவட்ட அளவில் பார்த்தீங்கன்னா 40 அல்லது 45 வயதுக்குள்ளானவர்கள் தான் அந்தந்த மாவட்டத்தினுடைய தலைவர்களாக நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதனால் எல்லா கட்சிக்குமே ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். பிஜேபியினுடைய ஸ்ட்ராட்டஜி ஆல்வேஸ் வில் வின். ஓகே, பொறுத்திருந்து பார்ப்போம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த நால்வருக்குமே நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நேயர்களே. வணக்கம்.